அத்தியாயம் 80. விக்ரமோட ரைட் ஹேண்ட். அந்த சமயத்தில் சங்கர் அங்கே வந்து பேசுவது நித்யா மனதில் பலவித உணர்வுகளை கிளப்பிவிட்டது. ஆனால் அவள் எதையும் வெளிக்காட்டாமல் கோபமாகவே பேச ஆரம்பித்தாள். நான் ஏற்கனவே ரொம்ப உடைஞ்சு போய் உக்காந்துருக்கேன். இந்த சமயத்துல நீயும் வந்து தொல்லை பண்ணிட்டு இருக்காத. அப்புறம் நடக்கிறதே வேற. மரியாதையா இங்க இருந்து போ, இல்லனா நான் போறேன். உன்னோட டிராமாவை எல்லாம் நம்பி ஏமாந்து போறதுக்கு நான் ஒண்ணு பழைய நித்யா கிடையாது. நீ யாருன்னு எனக்கு நல்லாவே தெரிஞ்சு போச்சு. அதனால மரியாதையா இங்க இருந்து கிளம்பிடு. நீ அந்த பொண்ணு கூட இல்லன்னு சொல்ற. அத நம்பினாலும் எங்களோட கம்பெனிக்கு பெரிய துரோகத்தை பண்ணிருக்க. அதுக்கு என்ன பதில் சொல்ல போற? அவள் இந்த கேள்வியை கேட்டவுடன் சங்கர் குழம்பி போவான், அங்கிருந்து சென்று விடுவான் என்று நினைத்தாள். ஆனால் அவன் சிறிதளவு கூட குழப்பமடையாமல் தொடர்ச்சியாக பேசினான். ஏய், எல்லாரும் சொல்றத நீயும் அப்படியே நம்பிட்டியா? சொந்தமா உனக்கு சிந்திக்க தெரியாதா? நம்ம கம்பெனியை மொத்தமா இன்னொருத்தவங்க கிட்ட வித்துட்டு புதுசா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன். நீயும் உங்க குடும்பமும் நல்லா இருக்கணும்னு தான் நான் அந்த வேலையை பார்த்தேன். இதை எல்லாருமே தப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க. நீ கூட அப்படித்தானே நினைச்சிட்டு இருக்க? நித்யா என்ன சொல்வது என்று தெரியாமல் குழம்ப ஆரம்பித்தாள். அவள் குழம்புவதைக் கண்டு சங்கர் மனத்தில் உற்சாகம் எழுந்தது. என்ன சொல்ற? நீ சொல்றது எதுவுமே புரியலையே. எதுக்காக பழைய பிசினஸையே விட்டுட்டு புதுசா ஒண்ணு ஆரம்பிக்கணும்? அதுக்கு பதிலா இருக்கிற பிசினஸையே ஒழுங்கா பாத்துருக்கலாமே. இதுல இருந்தே நீ சொல்றது பொய்ன்னு நல்லாவே தெரியுது. பிசினஸ் சம்பந்தமான விஷயம் எல்லாம் உனக்கு புரியாது. நம்ம பிசினஸ் மொத்தமா அழியிற நிலைமைக்கு போயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் விட்டுருந்தா அது யாருக்கும் பயன் இல்லாம போயிரும். அதனாலதான் அதை அப்படியே கைமாத்தி விட்டுட்டு புதுசா ஆரம்பிக்கலாம்னு பார்த்தேன். இதுல என்ன தப்பு இருக்கு? அப்படி ஒரு வேளை ஆரம்பிச்சு எல்லாம் நல்லபடியா போயிருந்தா முடிச்சிட்டேன். நீ கூட என்னை விட்டு போயிருக்க மாட்டேன். ஒன்றன் பின் ஒன்றாக சங்கர் அவிழ்த்துவிட்ட பொய்கள் அனைத்தும் நித்யாவின் மனதை அதிகமாக குழம்பச் செய்தது. அவள் என்ன பேசுவது என்று தெரியாமல் அப்படியே அமைதியாக நின்றாள். அதைக் கண்டு மனதிற்குள் சிரித்துக் கொண்ட சங்கர் இதுதான் தனக்கான நேரம் என்று முடிவு செய்து தொடர்ந்து பேசினான். நித்யா, இங்க இருக்கிறவங்க யாரும் என்ன நம்பணும்னு அவசியம் கிடையாது. நீ மட்டும் என்ன நம்பினா போதும். ஏன்னா எனக்கு நீதான் முக்கியம். மத்தவங்க என்னை எவ்வளவு மோசமா நினைச்சாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அவளது கைகளை பிடித்தபடி இந்த வார்த்தைகளை சொல்லி முடித்தான். பின்னர் இறுதியாக இன்னும் சில விஷயங்களை கூட சொன்னான். தனது கையில் இருந்த ஒரு பையை அவளுக்கு முன்னால் வைத்தவன் நித்யாவின் கண்களை உற்று பார்த்தான். நித்யா, நாளைக்குதான் நமக்கு கல்யாண நாள். அது உனக்கு ஞாபகம் இருக்கா இல்லையான்னு தெரியல. அதுக்காக தான் உன்னை பார்க்க வந்தேன். இந்த சின்ன கிஃப்ட் எடுத்துக்கோ. நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இனிமே முடிவெடுக்க வேண்டியது நீதான். நித்யாவும் புரிந்து கொண்டதற்கு அறிகுறியாக தனது தலையை மட்டும் அசைத்தாள். அதை கண்ட சங்கர் மனதில் உற்சாகம் பொங்கியது. நித்யா, நான் இப்போ ஒரு நல்ல கம்பெனில வேலைக்கு போயிட்டு இருக்கேன். நீயும் என் கூட வந்தா நம்ம சந்தோஷமா இருக்கலாம். யார் என்ன சொல்லி நம்மளை பிரிச்சாலும் என்னால உன்னை விட்டுட்டு இருக்க முடியாது. தயவு செஞ்சு இதை புரிஞ்சுக்கோ. இந்த வார்த்தைகளை சொன்ன பிறகு சங்கர் அங்கே இருந்த கூட்டத்திற்குள் நுழைந்து அப்படியே காணாமல் போக தொடங்கினான். அவன் சென்ற பிறகும் நித்யா என்ன செய்வது என்று தெரியாத குழப்பமான நிலையிலேயே அமர்ந்திருந்தாள். இதே சமயத்தில் பரந்தாமன் தனது அசிஸ்டண்டிடம் கோபத்தின் மொத்த உருவமாக கத்தியபடி இருந்தான். என்னடா நடக்குதுங்க? விக்ரம அழிக்க நான் என்னென்னமோ பண்ணி பாக்குறேன். ஆனா எதுவுமே வேலைக்காகல. அவன் சாதாரணமா நம்மளை அழிச்சு முடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். எப்படி அவனால மட்டும் இதை பண்ண முடியுது? இப்ப நம்ம பிசினஸ காப்பாத்த நம்ம என்னதான் பண்ண போறோம்? அவன் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அசிஸ்டண்டால் எந்த பதிலும் சொல்ல இயலவில்லை. அவன் குழப்பமாக நின்றான். அவனது முகத்தை பார்க்க பார்க்க பரந்தாமனுக்கு கோபம்தான் அதிகரித்தது. ஆமா, நான் என்ன கேள்வி கேட்டாலும் அப்படியே செஞ்சு வச்சு சேலை மாதிரி நின்னுட்டு இருக்க. உன்னையெல்லாம் வச்சுக்கிட்டு நான் எப்படித்தான் ஜெயிக்க போறேனோ? இந்த நொடியில் அந்த அசிஸ்டண்டின் போன் அடித்தது. பரந்தாமன் இருப்பதால் போனை பேசுவதற்கு தயங்கியவன் சற்று குழப்பமாக விழித்தான். பரந்தாமன் தனது இடது கையை அசைக்க அவன் எடுத்து பேச ஆரம்பித்தான். சில நொடிகள் பேசிய பிறகு அவன் குழப்பமாக பரந்தாமனின் முகத்தை பார்க்க அவன் எதற்காக இப்படி முழிக்கிறான் என்பது பரந்தாமனுக்கு புரிந்தது. ஏய் சிவா, என்ன சொல்லணுமோ அதை உருப்படியா சொல்லு. வீணா இப்படி முழிக்காத. பாஸ், விக்ரமோட வைஃபும் சொந்தக்காரங்களும் நம்ம ஜவுளி கடைக்கு துணி எடுக்க வந்திருக்காங்க. அவங்க கூட விக்ரமோட மேனேஜர் சித்தார்த்தும் இருக்கார். அவங்க எல்லாம் எதுக்காக இங்க வந்திருக்காங்கன்னு தெரியல. இதை கேட்டவுடன் பரந்தாமன் முகத்தில் குழப்பம் அதிகமாக ஏறியது. இந்த ஊர்ல இருக்கிற முக்காவாசி ஷாப்பிங் மால் காம்ப்ளெக்ஸ்னு எல்லாமே விக்ரமுக்கு சொந்தமானதுதான். அதையெல்லாம் விட்டுட்டு அவன் எதுக்காக இங்க வரணும்? ஒருவேளை
அதையும் நம்ம கிட்ட இருந்து எடுக்க பிளான் போடுறானா? பரந்தாமன் முகத்தில் இப்பொழுது குழப்பம் அதிகமாக தெரிந்தது. அந்த குழப்பத்தில் பயத்தின் சுவடுகளும் ஆங்காங்கே தெரிந்தது. என்ன பேசுவது என்று தெரியாமல் விழித்தபடி அமைதியாக இருந்தார். பாஸ், இங்க நடக்கிறது எல்லாத்தையும் பார்த்தா ஒரு சின்ன யோசனை தோணுது. அதை சொல்லவா? இதை வச்சு நம்மளால விக்ரம தோக்கடிக்க முடியும். இதை கேட்டவுடன் பரந்தாமன் முகத்தில் மின்னல் வெட்டியது. குரலில் உற்சாகமும் தென்பட்டது. இதத்தான் இவ்வளவு நேரமா உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்த்தேன். பேசு, நீ சொல்ற யோசனை உருப்படியா இருக்கா இல்லையான்னு பார்க்கலாம். பாஸ், அந்த சித்தார்த்தன் விக்ரமோட ரைட் ஹேண்ட்னு சொல்லணும். அவனுக்கு கீழே இருக்கிற முக்கியமான மேனேஜர் அவன்தான். எனக்கு விக்ரம பத்தி எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கு. அவனோட எல்லா ரகசியமும் இவனுக்கு தெரியும். நாம் இந்த சித்தார்த்தை மட்டும் நம்ம பக்கம் இழுக்க முடிஞ்சா எல்லாமே நல்லதா நடக்கும். எத்தனை ஏழை நடந்தாலும் அதுல நாம தான் ஜெயிப்போம். விக்ரமை சதி செய்து அழிப்பதற்கு மிகவும் சுலபமான திட்டத்தை சிவா சொல்லி முடித்தான். அத்தியாயம் 81. நம்மளோட முதல் வெற்றி. சிவா தனது திட்டத்தை சொல்லிக் கொண்டே சென்றான். அதை கண்ட பரந்தாமன் முகத்தில் பல மின்னல்கள் வெட்டியது. பூக்கள் பூக்க ஆரம்பித்தது. அவன் திருப்தியாக தலையை அசைத்தான். நீ சொல்றது நல்ல யோசனை தான். நம்ம சித்தார்த்து கிட்ட மெதுவா பேச்சு கொடுத்து பார்ப்போம். நிச்சயமா அவன் நம்ம வழிக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இந்த முடிவை எடுத்த பிறகு சிவாவும் பரந்தாமனும் வேகமாக அந்த கம்பெனியிலிருந்து ஜவுளி கடையை நோக்கி செல்லத் தொடங்கினார்கள். இந்த சமயத்தில் சித்தார்த் அந்த ஜவுளி கடையில் இருந்த கிரவுண்ட் ஃப்ளோரில் அமைதியாக அமர்ந்திருந்தான். அப்பொழுது அவன் மனதில் வெறுப்பு அதிகமாக ஏறிக்கொண்டிருந்தது. அவங்க உள்ள போய் 2 மணி நேரம் கிட்ட ஆக போகுது. இவ்வளோ நேரமா என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு தெரியல. உணிய வாங்குறேன்னு சொல்லி நம்ம உயிரத்தான் வாங்கிட்டு இருக்காங்க. இதுக்கு மேல நம்மளால பொறுமையா இருக்க முடியாது. வேகமாக தனது போனை எடுத்தவன் ஆர்த்தியின் நம்பருக்கு அழைக்கத் தொடங்கினான். அவளும் சில கணங்களில் எடுத்து பேச தொடங்கினாள். என்னாச்சு சித்தார்த்? எதுக்காக போன் பண்ணிருக்கீங்க? மேடம், நீங்க உள்ள போய் ரொம்ப நேரமாச்சு. அதான் என்ன ஆச்சுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு ஃபோன் பண்ணேன். இன்னும் பர்ச்சேஸ் பண்ண வேண்டியது நிறைய இருக்கா? சித்தார்த், எதுக்காக இப்படி எல்லாம் பண்றீங்க? எப்படி இருந்தாலும் உங்க டியூட்டி டைம் முடியறதுக்குள்ள நாங்க வந்துருவோம். கம்பெனில இருக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு இங்க இருங்க. தேவையில்லாம போன் பண்ணாதீங்க. ஆர்த்தி இந்த சமயத்தில் விக்ரமுக்கு தேவையான உடைகளை தேடி பிடித்தபடி இருந்தாள். அவள் எந்த உடை எடுத்தாலும் அவை அனைத்தும் விக்ரமிடம் இருப்பதாகத்தான் அவளுக்கு தோன்றியது. இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் அவர் ஏற்கனவே போட்டிருக்காரு. அவர்கிட்ட இல்லாத மாதிரியும் அவருக்கு சூப்பரா செட் ஆகுற மாதிரி நாம செலக்ட் பண்ணணும். இந்த குழப்பத்தில் தேடிக்கொண்டிருந்த சமயத்தில்தான் அவளின் போன் அடித்தது. சித்தார்த்தம் அவளை வெளியே திரும்பும்படி அழைத்தான். ஏற்கனவே எரிச்சலில் இருந்தவளுக்கு அவன் பேசுவதைக் கண்டு அதிகப்படியான கோபம் ஏறத் தொடங்கியது. அந்த கோபத்தில் இவ்வாறு கத்திவிட்டாள். சித்தார்த்தின் பதிலுக்கு காத்திராமல் போனை கட் செய்தாள். அருகே இருந்த கல்யாணி கூட இதை குறித்து கேட்டாள். ஏய், எதுக்காக அவர்கிட்ட போய் கத்திட்டு இருக்க? கொஞ்சம் பொறுமையா பேசு. இல்லம்மா, ஏற்கனவே நான் அவருக்கு ட்ரெஸ் கிடைக்கலன்னு குழம்பிக்கிட்டு இருக்கேன். இவர் வேற அதை புரிஞ்சுக்காம தொல்லை பண்ணிட்டு இருக்காரு. தொடர்ந்து தேடி விக்ரமுக்கு ஒரு கோட் சூட்டை எடுத்தாள். ஆர்த்தியின் முகத்தில் உற்சாகம் தென்பட்டது. அம்மா, இது சூப்பரா இருக்கு. அவரோட ஹைட்டுக்கும் கலருக்கும் இதுதான் நல்லா செட் ஆகும். இதையே பேக் பண்ணிட வேண்டியதுதான். இப்ப இதுக்கு மேட்சா ஏதாவது புடவைய தேடலாம். சரி ஆர்த்தி, அப்படியே பண்ணலாம். புடவை எடுக்கிறதுக்கு உங்க அக்காவையும் கூட கூட்டிட்டு போலாம். அவளுக்கு ஏதாவது பிடிச்சிருந்தா அவளும் வாங்கிக்குவா. கண்டிப்பா அக்காவையும் கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்கலாம். வாங்க போலாம். இருவரும் வெளியே வந்து அங்கே அமர்ந்திருந்த நித்யாவை கண்டார்கள். அவளுக்கு அருகே பார்சல் இருப்பதைக் கண்டு இவர்கள் ஆச்சரியமாக விழித்தார்கள். ஆர்த்தி அவசரமாக பேசத் தொடங்கினாள். ஏய் நித்யா, என்னாச்சு? உனக்கு வேண்டிய புடவைய நீயே எடுத்துட்டியா? எங்க காட்டு பார்க்கலாம். ஆர்த்தி உரிமையாக அதனை எடுத்து திறந்து பார்க்க முற்பட்டாள். ஆனால் நித்யா அவளை தடுத்தாள். ஆர்த்தி, கொஞ்சம் பொறு. முதல்ல நான் பாக்குறேன், அதுக்கப்புறமா நீ பாரு. தனது கையிலிருந்து நித்யா பார்சலை பிடுங்குவதைக் கண்டு ஆர்த்தியின் எரிச்சல் அதிகமாக பரவியது. அவள் நித்யாவை முறைத்து பார்க்க அவள் அந்த பார்சலை திறந்தெடுத்தாள். அதிலிருந்து புடவையை காட்ட கல்யாணி மற்றும் ஆர்த்தியின் கண்களும் மின்னியது. ஆர்த்தி, இத பாரு, ரொம்ப சூப்பரா இருக்கு. நித்யாவோட கலருக்கு நல்லா செட் ஆகும். ரொம்ப தேடி புடிச்சு எடுத்த மாதிரி தெரியுது. அவள் புகழ்ந்து பேசுவதைக் கண்டு நித்யாவின் முகத்தில் சற்று பெருமை ஓடியது. ஆமாம்மா, உண்மையிலேயே இந்த புடவை சூப்பரா இருக்கு. ஆனா இவ தான் இத என்னைய பார்க்கவே விட மாட்டேங்கிறா. நான் தான் பில் போடுவேன். அப்ப எனக்குன்னு எடுத்து வச்சுக்க போறேன்.
விளையாட்டும் வேடிக்கையும் கலந்த குரலில் இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு சிரித்தாள். ஆனால் நித்யாவுக்கு இது அதிகப்படியான கோபத்தை ஏற்படுத்தியது. ஏய், உன்கிட்ட எல்லாம் புடவை வாங்கி கட்டுற அளவுக்கு என்னோட நிலைமை ஒன்றும் மோசமா போகல. இதுக்கு நான் ஏற்கனவே பில் பண்ணிட்டேன். நீ ஒன்னும் உன் பணத்தை தர வேண்டாம். தான் விளையாட்டுத்தனமாக சொன்ன வார்த்தைகளுக்கு இப்படி ஒரு பதில் வரும் என்று ஆர்த்தி ஒரு கணம் கூட நினைத்து பார்க்கவில்லை. அவளின் முகத்தில் ஏமாற்றமும் எரிச்சலும் அதிகமாக பரவியது. கீழே சித்தார்த்தின் நிலையும் சற்று மோசமானதாகத்தான் இருந்தது. அவனது முகத்தில் எரிச்சலும் கோபமும் மாறி மாறி காணப்பட்டது. மேனேஜர் வேலைன்னு சொல்லித்தான் நம்மளை இங்கே சேர்த்தாங்க. ஆனால் சேர்ந்ததுல இருந்து டிரைவர் வேலை, கைடு வேலை, இப்போ போர்ட்டல் வேலைன்னு கொடுத்துட்டு இருக்காங்க. நமக்கான மரியாதையும் கொடுக்கறதே கிடையாது. இன்னைக்கு எங்கிருந்தோ வந்த எல்லாம் சம்பந்தமே இல்லாமல் நம்மளை திட்டிக்கிட்டு இருக்கா. நம்மளோட நிலைமை இவ்வளோ மோசமாக போயிடுச்சே. கோபமாக நினைத்தபடி அவன் காத்திருந்தான். அப்பொழுது அவனுக்கு முன்னால் பரந்தாமனின் அசிஸ்டன்ட் சிவா வந்து நின்றான். அவனை குழப்பமாக பார்த்தவன் தயக்கமாக பேச ஆரம்பித்தான். யார் சார் நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? சிவா புன்னகையுடன் பேச ஆரம்பித்தான். நீங்க சித்தார்த் தானே? நான் உங்களை தான் சார் பார்க்கறதுக்காக வந்தேன். நான் பரந்தாமன் சாரோட பிஏ. என்னோட பேரு சிவா. சார் உங்களை பார்க்கணும்னு ஆசைப்பட்டாரு. நீங்க கொஞ்சம் வர முடியுமா? அவன் சொல்வதைக் கண்டு சித்தார்த்தின் மனதில் பல குழப்பங்கள் ஏற்பட்டது. கூடவே எரிச்சலும் காணப்பட்டது. என்ன விஷயம்? எதுவா இருந்தாலும் நீங்களே சொல்லுங்க. என்னால அங்கெல்லாம் வர முடியாது. அவன் வெறுப்பாக பேசினாலும் அந்த சிவா பொறுமையாகவே பேசினான். சித்தார்த், நீங்க விக்ரம் கிட்ட வேலை பார்க்குறீங்க. இப்ப எங்களோட இடத்துக்கு வந்திருக்கீங்க. அவருக்கு கொடுக்கிற மரியாதையை உங்களுக்கும் நாங்க கொடுத்துதான் ஆகணும். அதுக்காக தான் சார் உங்களை கூப்பிடுறாரு. நீங்க இது புரிஞ்சுக்காம பேசுறது நல்லது கிடையாது. ஒரு மரியாதைக்காக மீட் பண்ணிட்டு 10 நிமிஷத்துல கிளம்பிடலாம். சிவா சொல்வதிலும் அர்த்தம் இருப்பது சித்தார்த்துக்கு புரிந்தது. தொழில் முனையில் எதிரிகளாக இருந்தாலும் தனிப்பட்ட மரியாதையை ஒருவருக்கொருவர் கொடுத்து கொள்ள வேண்டும் என்பதை அவன் உணர்ந்து கொண்டான். சரி வாங்க, நாம போகலாம். அவன் எழுந்து சிவாவுடன் சேர்ந்து நடக்கத் தொடங்கினான். இதுவே தங்களுக்கு கிடைத்த பெரிய வெற்றி என சிவாவின் மனதில் உற்சாகம் கொண்டாடியது. இந்த காட்சியை சிசிடிவியில் பார்த்து கொண்டிருந்த பரந்தாமன் மனதிலும் உற்சாகம் காணப்பட்டது. தங்களது அழைப்பை சித்தார்த் ஏற்பான் என்று அவர்கள் எதிர்பார்க்கவில்லை. ஆனால் அவன் ஏற்றுக்கொண்டது அவர்கள் மனதில் பலவித மகிழ்ச்சியை கிளப்பிவிட்டது. அத்தியாயம் 82. ஏன் கூட சேர்ந்திரு. அந்த சமயத்தில் நித்யா இப்படி பேசுவாள் என யாரும் எதிர்பார்க்கவில்லை. ஆர்த்தி முகத்தில் எரிச்சல் அதிகமாக பரவியது. நான் என்ன சொல்லிட்டேன்? எதுக்காக இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்க? ஏன் பணம் ஓம் பணம்னு பிரிச்சு பேசணும்னு உனக்கு யார் சொல்லி கொடுத்தா? அவள் அடுத்தடுத்து கேள்விகளை அடுக்குவதை கண்ட நித்யாவின் முகத்தில் எரிச்சல் தான் அதிகரித்தது. நான் எதுவுமே பேசல சாமி. ஆளை விடுங்க. உங்ககிட்ட வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்கேன்ல, அதனாலதான் இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. நித்யா காரணமே இன்றி சண்டை பிடிக்கிறாள் என்பது அந்த இருவருக்கும் புரிந்தது. கல்யாணி ஆர்த்தியை அமைதிப்படுத்தும் வகையில் சில வார்த்தைகளை பேசத் தொடங்கினார். ஆர்த்திமா, நீ எதுவும் தப்பா நினைச்சுக்காத. இவ்ளோ நேரமா அவளை வெயிட் பண்ண வச்சுட்டோம்ல, அதனாலதான் அவ இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கா. நீ முதல்ல அமைதியா கிளம்பு, நம்ம வீட்டுக்கு போகலாம். அம்மா, கொஞ்சம் புடவை எல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு. எல்லாத்தையும் வாங்கிட்டு வீட்டுக்கு கிளம்பலாம். அதுதான் நல்லது. எனக்கெல்லாம் எந்த புடவையும் வேண்டாம். எனக்கு வேண்டிய புடவைய ஏற்கனவே நான் வாங்கிட்டேன். வெறுப்பாக அவள் இந்த வார்த்தைகளை சொன்னாள். அதற்கு ஆர்த்தி ஏதோ பதில் சொல்ல முயன்றாள். அவளுக்கு அருகே இருந்த கல்யாணி தடுத்து விட்டாள். ஆர்த்தி, நீ அமைதியா வா. அவ கொஞ்ச நேரத்துல தானா சரியாயிடுவா. நீ பதிலுக்கு பதில் பேசிட்டு இருக்காத. வா, நாம போய் சாரி ஏதாவது வாங்க முடியுதான்னு பாக்கலாம். அவளை சமாதானப்படுத்தி அடுத்த மாடியில் இருந்து சாரி வாங்கும் இடத்திற்கு அழைத்துச் சென்றார்கள். நித்யா வெறுப்பின் உச்சகட்டத்தில் அங்கு அமர்ந்திருந்தாள். இந்த ஆர்த்தி எப்ப பார்த்தாலும் நம்மள அவமானப்படுத்திக்கிட்டே இருக்கா. எதுக்காகத்தான் இப்படி எல்லாம் பண்றாளோ? அவளோட வீட்டுல இருக்கோன்னு நம்மள ரொம்ப மோசமா நினைக்கிறா போல. பல எண்ணங்கள் அவள் மனதில் தொடர்ந்து ஓடியது. கல்யாணியுடன் சென்ற ஆர்த்தியும் இது சம்பந்தமாகவே பேச ஆரம்பித்திருந்தாள். அம்மா, இவளுக்கு என்னதான் பிரச்சனை? எதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கா? ஆர்த்தி, இப்ப நித்யா ரொம்ப பிரச்சனையிலயும் கவலையிலயும் இருக்கா. அந்த சங்கர் பையன் வேற ஏமாத்திட்டு போயிட்டான். அந்த கோவத்தை தான் இப்படி காட்டிட்டு இருக்கான்னு நினைக்கிறேன். நீ ஒன்னும் இத பெருசா எடுத்துக்காத. நீ சொல்றதும் புரியுதுமா. அதுக்காக இப்படி இருந்தா எல்லாமே சரியாயிடுமா? நானும் அவளை பத்தி நினைச்சிட்டு தானே இருக்கேன். முதல்ல இந்த ரிசப்ஷன் முடியட்டும். அதுக்கப்புறமா அவர்கிட்ட சொல்லி
அவளுக்குன்னு ஒரு நல்ல வாழ்க்கையை ஏற்பாடு பண்ணி கொடுப்போம். நித்யா ஆர்த்தியை வெறுத்து பேசினாலும் ஆர்த்தி நித்யாவின் மேல் இன்னும் பாசமாகத்தான் இருக்கிறாள் என்பது கல்யாணிக்கு சற்று திருப்தியை கொடுத்தது. ஆமா ஆர்த்தி, நீ சொல்றதும் சரிதான். ஆனா மாப்பிள்ளை எப்படி எடுத்துக்குவாருன்னு தெரியல. ஏற்கனவே அவருக்கு நாம நிறைய வேலை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அட, அப்படியெல்லாம் அவர் தப்பா நினைக்க மாட்டாரு. நிச்சயமா நாம கேட்டா பண்ணுவாரு. நாம ட்ரை பண்ணி பாப்போம். அதுக்கு அவர் ஹெல்ப் பண்ண சொல்லலாம். அது வரைக்கும் நித்யாவை கொஞ்சம் வாய வச்சுக்கிட்டு ஒழுங்கா இருக்க சொல்லு. அவர்கிட்ட இல்லனா தாத்தா கிட்ட ஏதாவது தப்பா பேசிட போறா. அவள் சொல்வதிலும் அர்த்தம் இருப்பது கல்யாணிக்கு புரிந்தது. கண்டிப்பா ஆர்த்தி, நான் அவகிட்ட சொல்லி வைக்கிறேன். இப்போ உனக்கு வேண்டிய சாரீஸ் எல்லாத்தையும் எடுக்க பாரு. அவர்கள் அமைதியாக தங்களது வேலையை தொடர்ந்தார்கள். இதே சமயத்தில் பரந்தாமனை சித்தார்த் சந்தித்திருந்தான். பரந்தாமன் சித்தார்த்தை உற்சாகமான குரலில் வரவேற்றான். வாங்க சித்தார்த், வாங்க. நீங்க இங்க வருவீங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. இன்ஃபேக்ட் நானே உங்களை மீட் பண்ணணும்னு எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா நீங்களே என்னை தேடி வந்துட்டீங்க. சித்தார்த் புன்னகையுடன் அவரின் கைகளை பிடித்து குலுக்கினான். சித்தார்த், உட்காருங்க. அவருக்கு தேவையான சேரை ஏற்பாடு செய்து கொடுத்தான். சித்தார்த்தும் சில கணங்கள் தயக்கத்துடன் அமர சிவா சில ஜூஸ் வகைகளை கொண்டு வந்து அடுக்கினான். சித்தார்த், எடுத்துக்கோங்க. உங்களுக்கு எது பிடிக்குதோ தாராளமா எடுத்து குடிங்க. சித்தார்த் தயக்கமாக ஒரு கண்ணாடி டம்ளரை எடுத்து குடிக்க ஆரம்பித்தான். இவன் ஜூஸில் கவனம் செலுத்தும் போது பரந்தாமனும் சிவாவும் ஒருவரை ஒருவர் பார்த்து தலையை அசைத்துக் கொண்டார்கள். அப்பொழுது சிவா மெதுவாக விஷயத்தை பேச ஆரம்பித்தான். விக்ரமோட கம்பெனில முக்கியமான மேனேஜர் நீங்க. எதுக்காக இங்க வந்தீங்க? ஒருவேளை எங்க ஜவுளி கடைய வேவு பார்த்துட்டு வர சொல்லி விக்ரம் அனுப்பி வச்சாரோ? அதை கேட்டவுடன் சித்தார்த்தின் முகம் மாறியது. அதில் வருத்தமும் பரவியது. சித்தார்த், அவன் என்னமோ விளையாட்டுக்கு அப்படி கேட்டுட்டு இருக்கான். நீங்க தப்பா எடுத்துக்காதீங்க. சொல்ல தயக்கமா இருந்தா சொல்ல வேண்டாம். நான் கட்டாயப்படுத்த மாட்டேன். இப்பொழுது சித்தார்த்தின் முகத்தில் எரிச்சலான புன்னகை பரவியது. இதுல என்ன சார் மறைக்கிறதுக்கு இருக்கு? என்னோட நிலைமை அவ்வளோ மோசமா போச்சு. நான் தான் அங்க மேனேஜர், ஆனா இங்க டிரைவர் வேலை பார்க்க அனுப்பி வச்சிருக்காங்க. இவ்வாறு ஆரம்பித்தவன் நடந்த விஷயத்தை பற்றி சுருக்கமாக சொன்னான். இதை கேட்டவுடன் பரந்தாமன் முகத்தில் அதிர்ச்சி பரவியது. என்ன சொல்றீங்க சித்தார்த்? வீட்டு வேலையெல்லாம் உங்களை பண்ண வைக்கிறாங்களா? இந்த மாதிரி எல்லாம் பண்ணவே கூடாது. எதுக்காகத்தான் விக்ரம் இப்படி பண்றாரோ? சார், அவர் எப்பவுமே அப்படித்தான். வீட்டு வேலை, கம்பெனி வேலைன்னு எல்லாத்தையும் என் தலையில கட்டிடுவாரு. அவன் அதிருப்தியாக பேசுவது இவர்களுக்கு உற்சாகத்தை கொடுத்தது. இவங்க எல்லாம் அப்படி கிடையாது. நாங்க கம்பெனில மட்டும்தான் வேலை செய்வோம். அதுவும் எங்க முதலாளி யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டாரு. ஃப்ரீயா விட்டு தான் வேலை வாங்குவாரு. சிவாவின் குரலில் பெருமை அதிகமாக தெரிந்தது. பரந்தாமனும் அவன் சொல்வது உண்மைதான் என்பதை காட்டுவதற்காக தலையை ஒரு கணம் அசைத்தான். சித்தார்த் தலையை அசைத்தபடி பேசினான். சரிதான், எனக்கு கூட இந்த மாதிரி கம்பெனில வேலை பார்த்தா நல்லா இருக்கும்னு தான் தோணுது. ஏற்கனவே ஆர்த்தி மேல் இருந்த கோபத்தில் சித்தார்த் இந்த வார்த்தைகளை சொன்னான். அதை கேட்டவுடன் இருவர் முகத்திலும் உற்சாகம் பரவியது. நீங்க இங்க வேலை பார்க்க ஆசைப்பட்டா எங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சொல்லப்போனா நானே உங்களை என்னோட கம்பெனிக்கு கூப்பிடலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேன். அதை கேட்ட சித்தார்த்தின் முகத்தில் அதிர்ச்சி அதிகமாக பரவியது. நீங்க என்ன சொல்றீங்க? எனக்கு எதுவும் புரியலையே. சிவா அவனுக்கு தொடர்ச்சியாக ஜூஸை ஊற்றி கொடுக்க தொடங்கினான். அதில் போதை தரக்கூடிய சில பொருட்களும் கலந்திருந்தது. ஆகவே போதை சற்று ஏறிய நிலையில்தான் சித்தார்த் தொடர்ந்து பேசினான். இப்பொழுது பரந்தாமன் வெளிப்படையாகவே தன் மனதில் இருந்த விஷயங்களை குறித்து பேச ஆரம்பித்திருந்தான். அந்த விக்ரம் பிசினஸ்ல எனக்கு எவ்வளோ தொல்லை தரான். உனக்கும் வேலை செய்யற இடத்துல மரியாதை தராம பிரச்சனை பண்றான். நாம 2 பேரும் ஒன்னா சேர்ந்தா எல்லாத்தையும் மாத்தலாம். இதுக்கு என்ன சொல்ற நீ? அவன் சொன்ன இந்த வார்த்தைகள் சித்தார்த்தின் மனதில் பலவித குழப்பங்களை ஏற்படுத்தியது. என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் குழம்ப ஆரம்பித்தான். அவன் உடலில் கலந்திருந்த போதையும் இப்பொழுது மொத்தமாக வேலை செய்ய ஆரம்பித்தது. அத்தியாயம் 83. ஏதோ தப்பா இருக்கு. அந்த சமயத்தில் சித்தார்த்தின் மனதில் பலவித குழப்பங்கள் ஓடியது. அதில் போதையின் தாக்கமும் காணப்பட்டது. அவன் குழப்பத்துடன் விழிப்பதைக் கண்டு சிவா பேச ஆரம்பித்தான். சித்தார்த், உங்களோட அருமை கூட இருக்கிற யாருக்குமே தெரியல. சம்பந்தமில்லாம ரொம்ப மோசமான வேலையெல்லாம் கொடுத்து உங்களை கொடுமைப்படுத்திட்டு இருக்காங்க. நீங்க அவங்கள விட்டு எப்ப வெளியே வரீங்களோ அப்பதான் உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். சித்தார்த்தும் இது சம்பந்தமாக சிந்தித்து பார்த்தான்.
விக்ரமுக்காக நிறைய வேலை பார்த்துட்டேன். ஆனால் எனக்கு எப்போவுமே விக்ரம் மரியாதை கொடுத்ததில்ல. ஃபஸ்ட்டு ஆர்த்தி பிஏவாக வந்தப்போ என்னை அசிங்கப்படுத்தினாங்க. இப்போ ஆர்த்தியோட வேலைக்காரனாவே என்னை மாற்றிட்டாங்க. அவன் மனதில் ஓடிய எண்ணங்கள் பரந்தாமனுக்கு புரிந்தது. சித்தார்த், நீங்கள் அவசரப்பட வேண்டாம். உங்களால் இப்போ சொல்ல முடியலனாலும் பரவாயில்ல. நீங்கள் பொறுமையாக யோசிச்சு ஒரு நல்ல முடிவை சொல்லுங்க. உங்களுக்காக நாங்கள் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சித்தார்த் அப்பொழுது உறுதியான குரலில் பேச ஆரம்பித்தான். நீங்கள் சொல்றது எனக்கு சரின்னு தான் படுது. அவங்க கிட்ட இருந்து வெளியே வந்தாதான் எனக்கு நிம்மதியான வாழ்க்கை கிடைக்கும். நான் உங்க கூடவே வந்து சேர்ந்துக்கிறேன். அவன் சொன்ன பதில் மற்ற இருவருக்கும் உற்சாகத்தை ஏற்படுத்தியது. நீங்க சொல்றது சரிதான் சித்தார்த். இந்த முடிவைத்தான் உங்ககிட்ட இருந்து எதிர்பார்த்தோம். நீங்க எங்க கூட சேர்ந்துட்டீங்க. ஆனா விக்ரம விட்டு வெளியே வர வேண்டாம். நீங்க அங்க இருந்து தான் எங்களுக்கு வேலை பார்க்கணும். இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு பரந்தாமன் வித்தியாசமாக விழித்தான். அதை கண்டு சில கணங்கள் சிந்தித்து பார்த்தபோது சித்தார்த் மனதில் மின்னல் அடித்தது. விக்ரமோட கம்பெனியை மொத்தமா முடிக்கத்தான் நம்மளை யூஸ் பண்ண பார்க்கறாங்க போல. இவங்களுக்கு நம்ம உதவி பண்ணலாமா வேண்டாமா? அவன் மனதில் குழப்பம் அதிகமாக எழுந்தது. அதை உணர்ந்து கொண்ட சிவா இன்னும் சில வார்த்தைகளை சொன்னான். உங்களை மதிக்காத அந்த விக்ரமை எதுக்காக நீங்க மதிக்கணும்? உங்களால் அவனை எதுவுமே பண்ண முடியாதுங்கிற தைரியத்துல தான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதை நீங்க பொய்யாக்கி காட்டணும். அப்பதான் அவனுக்கு உங்களை மாதிரி இருக்கிற சாதாரண ஆளுங்களோட மதிப்பே புரியும். அவர்கள் இருவரும் மாறி மாறி பல விஷயங்களை பேசினார்கள். பரந்தாமன் தனது டேபிளுக்கு அடியிலிருந்து 1,00,000 ரூபாய் கட்டை எடுத்து மேஜையில் வைத்தான். சித்தார்த், இது நீங்க செய்ய போற வேலைக்கான கூலி. மொத்தமா எடுத்துக்கோங்க. இனிமே நீங்க என்னோட ஆளு. அவனது கைகளை பிடித்து குலுக்கியபடி இந்த வார்த்தைகளை சொன்னான். சித்தார்த்தின் கண்களில் போதையின் வெறியும் பேராசையின் தாக்கமும் அதிகமாக ஓடியது. அவன் தயக்கமாக அந்த பணத்தின் மேல் கையை வைத்து எடுத்தான். தாராளமா எடுத்துக்கோங்க. இது வெறும் தொடக்கம்தான். இந்த மாதிரி நீங்க இன்னும் எவ்வளோ பணத்தை வேணாலும் பார்க்க முடியும். உங்களை பார்த்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நீங்க இவ்வளோ நல்லவங்களா இருப்பீங்கன்னு நான் நினைக்கவே இல்லை. உங்களுக்கு நான் என்னைக்குமே உண்மையா இருப்பேன். ஆமா, நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து அந்த விக்ரம ஒன்னும் இல்லாம பண்ணிடலாம். இது போன்ற பலவிதமான வார்த்தைகளை சொல்லிதான் சித்தார்த்தை அங்கிருந்து அனுப்பினார்கள். அவனும் மெதுவாக கிளம்பி வெளியே வந்தான். அவன் மனதில் உறுதியும் அதிகப்படியான மகிழ்ச்சியும் காணப்படத்தான் செய்தது. அப்பொழுதும் அவன் நடையில் ஒரு தள்ளாட்டம் காணப்பட்டது. அந்த நொடியில் போன் அடிக்க குழப்பமாக எடுத்து பார்த்தான். அதில் ஆர்த்தி தான் அழைத்திருந்தாள். போனை எடுத்தவுடன் இவன் எந்த வார்த்தைகளும் பேசாமல் அமைதியாக இருக்க ஆர்த்தி பேச ஆரம்பித்தாள். சித்தார்த், எங்க போனீங்க? எங்க பர்ச்சேஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. உங்களுக்காக தான் கார் கிட்ட வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். சித்தார்த் போனை கட் செய்தான். மறுமுனையில் பேசிய ஆர்த்திக்கு இது அதிகப்படியான குழப்பத்தை ஏற்படுத்தியது. எப்பவும் ரொம்ப நல்லா பேசுவாரே, இப்ப எதுக்காக கட் பண்ணாரு? ஏதோ தப்பா இருக்கிற மாதிரி தெரியுது. அடுத்த சில கணங்களில் சித்தார்த் அந்த 3 பெண்கள் இருக்கக்கூடிய இடத்தை அடைந்திருந்தான். சித்தார்த், எங்க போனீங்க? இவ்ளோ நேரம் ஆயிடுச்சு. ஏதாவது ப்ராப்ளமா? இல்ல, நான் இங்கதான் இருந்தேன். வாங்க, நம்ம கிளம்பலாம். ஏற்கனவே அவன் குடித்திருந்த போதையின் தாக்கம் நன்றாக தெரிந்தது. அவன் வெறுப்பாக பேசுவதையும் ஆர்த்தி உணர்ந்திருந்தாள். என்னமோ தப்பா நடக்கிற மாதிரி தெரியுது. இந்த நித்யாவும் ஒரு மாதிரி தான் இருக்கா. அதே மாதிரி தான் இவனும் பண்ணிக்கிட்டு இருக்கான். அடுத்த சில கணங்களில் அவர்கள் அந்த காரில் ஏறி அமர்ந்தார்கள். அப்பொழுது ஆர்த்தி சில வார்த்தைகளை சொன்னாள். சித்தார்த், அப்படியே பக்கத்துல இருக்கிற ஒரு நல்ல ஹோட்டலுக்கு வண்டியை விடுங்க. நாம எல்லாரும் சாப்பிட்டுட்டு போகலாம். சரிங்க மேடம். இங்க பக்கத்திலேயே VR குரூப்ஸோட ஹோட்டல் ஒன்று இருக்கு. வேணும்னா அங்க போலாமா? இல்ல, அங்க எல்லாம் வேண்டாம். நம்ம ஹோட்டலுக்கு போகவே வேண்டாம். அங்க அவர் இல்லாம போனா கம்ஃபர்டபிளா இருக்காது. வேற ஏதாவது ஹோட்டல் இருந்தா கூட்டிட்டு போங்க. சரிங்க மேடம், வேற ஹோட்டலுக்கே போகலாம். சித்தார்த் வண்டி ஓட்டுவதில்தான் கவனமாக இருந்தான். என்ன ஆச்சு சித்தார்த்? ரொம்ப நேரம் வெயிட் பண்ண வச்சுட்டோமா? கோவிச்சுக்கிட்டு இருக்கீங்களா? இல்ல வேற ஏதாவது பிரச்சனையா? எதுவா இருந்தாலும் சொல்லுங்க. சும்மா இப்படியே உருன்னு முகத்தை வச்சுக்கிட்டு வராதீங்க. அதற்கு சித்தார்த் சரியாக பதில் சொல்லவில்லை. இல்ல, நான் நார்மலா தான் இருக்கேன். நாம இப்போ ஹோட்டலுக்கு போகலாம். இவ புதுசா கிடைச்ச பணத்திமிர காட்டி எல்லாரையும் அவமானப்படுத்துவா. அடுத்து அவங்களே விலகி போறப்ப போய் போய் பேசுவா. எனக்கும் அப்படிதான் பண்ணா. இந்த சித்தார்த்தையும் அந்த மாதிரி தான் கொடுமைப்படுத்திக்கிட்டு இருக்கா.
இதே சமயத்தில் அந்த ஏரியாவில் இருந்த ஒரு ஹோட்டலில் நந்தினி தனது தோழி ரீட்டாவுடன் அமர்ந்திருந்தாள். இருவரும் தங்களுக்கு பிடித்த பல வகையான உணவு வகைகளை வாங்கி வைத்து சாப்பிட்டபடியே இருந்தார்கள். தனது வாழ்வில் நடந்த விஷயங்கள் அனைத்தையும் பற்றியும் அவள் சுருக்கமாக சொன்னாள். ரீட்டா, அந்த ஆர்த்தி தான் என்னோட விக்ரம என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா. நீ இப்ப பண்ண போற வேலையால தான் விக்ரம் எனக்கு மறுபடியும் கிடைப்பாரு. இதெல்லாம் நீ சொல்லணுமா நந்தினி? நான் பாத்துக்கிறேன். அந்த ரிசப்ஷன் அன்னைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பாரு. அங்க வர பெரிய மனுஷங்க முன்னாடி அந்த ஆர்த்தியோட குடும்பத்தை மொத்தமா அசிங்கப்பட வச்சிடலாம். அப்புறமா விக்ரமே அவங்கள துரத்திடுவாரு. நீ சொல்றது எல்லாத்தையும் கேட்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரீட்டா. அது அப்படியே நடந்தா போதும். கண்டிப்பா நடக்கும் நந்தினி, நீ என்ன நம்பலாம். இவர்கள் பேசிக் கொண்டிருந்த நொடியில் நந்தினியின் பார்வை அந்த ஹோட்டல் வாசலின் மேல் விழுந்தது. அதை பார்த்தவுடன் அவள் முகத்தில் அதிர்ச்சி அதிகரித்தது. அத்தியாயம் 84. நண்பர்களே துரோகிகளாக மாறிட்டாங்க. ஏறத்தாழ இதே சமயத்தில் விஷ்ணுவும் அசோக்கும் தங்களது வேலைகளை முடித்துவிட்டு வீட்டுக்கு வந்திருந்தார்கள். பகல் முழுவதும் அவர்கள் சில நண்பர்களிடம் உதவி கேட்டு பார்த்தார்கள். அதன் பிறகு சில இடங்களில் தங்களுக்கு ஏதேனும் வேலைகள் கிடைக்குமா என்று கூட தேடினார்கள். ஆனால் இவர்களுக்கு சாதகமாக இதுவரை ஒன்றுமே நடப்பது போல் தெரியவில்லை. ஆகவே அவர்கள் முகத்தில் வருத்தம் தான் அதிகமாக காணப்பட்டது. விஷ்ணு எரிச்சலாகவே பேச ஆரம்பித்தான். அசோக், இங்க பாரு, இன்னைக்கு 2 இடத்துல நான் வேலை கேட்டு பார்த்துட்டேன். ஆனா நம்மள மாதிரி பெரிய ஆள்களுக்கெல்லாம் அங்க வேலை கொடுக்க மாட்டேன்னு சொல்லி துரத்தி விட்டுட்டாங்க. ஆமா விஷ்ணு, நானும் 2-3 ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட கொஞ்சம் பணம் கடன் கேட்டு பார்த்தேன். ஆனா தர முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. நம்மளால திருப்பி தர முடியாதுன்னு நினைச்சுக்கிட்டு இப்படி பண்றாங்க. பணம் இருக்கிறப்ப அத்தனை பேரும் நம்ம பின்னாடி இருந்தாங்க. இப்போ ஒருத்தனும் மதிக்கிறது கிடையாது. திரும்பி கூட பார்க்க மாட்டானுங்க. நடந்து போன விஷயங்களை பற்றி அவர்கள் சிந்தித்து பேசினார்கள். ஆகவே அவர்களுக்கு விக்ரமின் மேல் கோபமும் அதிகமாக வரத் தொடங்கியது. அந்த விக்ரம் அழிக்கிறதுக்காக நாமளும் ஏதேதோ வழியை தேடி பார்த்தோம். ஆனா எதுவுமே வேலைக்காகல. இப்ப கூட ஒருத்தன் சிக்கனான். ஆனா அவனை கடைசி வரைக்கும் கண்டுபிடிக்கவே முடியலையே. ஆமா, நானும் அதை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கேன். அவனை கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் இப்ப நம்ம கண்ணு முன்னாடி இருக்கிற ஒரே வழி. அவனை வச்சுதான் நம்ம வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போக முடியும். நீ சொல்றதும் சரிதான். ஆனா அவனை கண்டுபிடிக்க என்ன பண்றது? அந்த ஒயின் ஷாப்காரங்கிட்ட போய் மறுபடியும் அடி வாங்க சொல்றியா? நாம தனியா போய் இந்த பிரச்சனையை டீல் பண்ணா கண்டிப்பா அடிதான் வாங்குவோம். ஆனா இதுக்கு இன்னொரு வழி இருக்கு. என்ன வழி? ஏதாவது அடி வாங்காத வழியா இருந்தா சொல்லு. நாம பரந்தாமனை போய் நேர்ல பார்த்தே பேசலாம். அவர்கிட்ட இந்த விஷயத்தை பத்தி சொன்னா நிச்சயமா நமக்கு ஏதாவது உதவி பண்ணுவாரு. ஏய், எதுக்குடா மறுபடியும் அவரை பத்தி பேசிட்டு இருக்க? அவர் ஏற்கனவே நம்மளை திட்டாரு. ஃபோன் நம்பரையும் கண்டிப்பா பிளாக்ல தான் போட்டிருப்பாரு. பின்ன எப்படி அவர்கிட்ட போய் பேச முடியும்? அவர்கிட்ட பேச முடியலனாலும் அவரோட அசிஸ்டன்ட் சிவான்னு ஒருத்தன் இருக்கானே, அவங்கிட்ட நம்ம பேசலாம். என்கிட்ட அவன் நம்பர் இருக்கு. நான் கூப்பிட்டு கொஞ்சம் பேசுறேன். அப்படியே அவர்கிட்டையும் பேச ட்ரை பண்ணலாம். நிச்சயமா நல்லது நடக்கும். அவன் சொல்வதிலும் அர்த்தம் இருப்பது அசோக்குக்கு புரிய அவனும் சம்மதித்தான். சரி, சீக்கிரமா கூப்பிடு, என்னன்னு பார்க்கலாம். விஷ்ணு வேகமாக போனை எடுத்து சிவாவுக்கு அழைக்கத் தொடங்கினான். இதே சமயத்தில் பரந்தாமன் உற்சாகத்தின் உச்சியில் இருந்தார். சிவா, உண்மையிலேயே இன்னைக்கு நீ நல்ல வேலை பார்த்திருக்க. அந்த சித்தார்த் நம்ம வலையில இவ்வளவு சீக்கிரமா விழுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை. கண்டிப்பா விக்ரமுக்கு பெரிய அடியா அமைய போகுது. ஆமா பாஸ், ஒரு அடி இல்ல, அடி மேல அடியா கொடுத்து அவனோட சாம்ராஜ்யத்தையே ஒன்னும் இல்லாம பண்ணிடலாம். அதுக்கப்புறமா எப்பவும் போல நீங்க மட்டும்தான் இங்க பெரிய ஆளா இருப்பீங்க. ஆமா, அந்த நாள் சீக்கிரம் வந்துடும். அவர் இந்த வார்த்தைகளை சொன்ன சமயத்தில் சிவா கையில் இருந்த போன் அடித்தது. அவனும் சற்று உற்சாகமான குரலில் பேசினான். கண்டிப்பா அந்த நாள் வரும் பாஸ். நீங்க சொன்ன உடனே மணி கூட அடிக்குது பாருங்க. அவன் போனை எடுத்து காட்ட அதில் விஷ்ணுவின் நம்பரை காட்டியது. உடனே சிவாவின் முகத்தில் குழப்பம் வந்தது. அவன் முகம் மாறுவதை கவனித்த பரந்தாமன் அவனிடம் கேள்வி கேட்டார். என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி முழிக்கிற? அந்த விஷ்ணு தான் ஃபோன் பண்றான். நீங்க அவனை பிளாக்ல போட்டதால என்கிட்ட கூப்பிடுறான் போல. ஓ, அந்த ஜோக்கஸா? அவங்க கிட்ட என்ன பேசுறது? சரி, கூட பேசலாம். பரந்தாமன் உற்சாகமான மனநிலையில் இருந்ததால் அவர்களிடம் பேசுவதற்கு சம்மதித்தான்.
என்ன விஷ்ணு, என்ன அசோக், நான் உங்க போனை எடுக்கலன்னு என்னுடைய அசிஸ்டண்ட்டுக்கு கூப்பிட்டீங்களா? நல்ல விஷயம்தான், சொல்லுங்க என்ன விஷயம்? பரந்தாமன் பேசுவது அந்த இருவருக்கும் உற்சாகத்தை பல மடங்கு அதிகப்படுத்தியது. பாஸ், விக்ரம் அழிக்க எங்க கிட்ட இன்னொரு புது வழி கிடைச்சிருக்கு. இந்த வழியில கண்டிப்பா நம்ம ஜெயிப்போம். ஆமா பாஸ், முன்னாடி நடந்த மாதிரி எந்த தப்புமே இந்த தடவை நடக்காது. ஏன்னா இந்த தடவை நாம ஜெயிக்க போறது உறுதி. இருவரும் இவ்வாறு மாறி மாறி பேசுவதைக் கண்டு பரந்தாமனுக்கு எரிச்சல் தான் வந்தது. அப்படி என்னதான் பிளான் போட்டு வச்சிருக்கீங்க? அதுக்கு எதுக்காக இவ்வளோ பில்டப் பண்ணிட்டு இருக்கீங்க? பாஸ், அப்படி இல்ல, நிச்சயமா இது நமக்கு பலன் கொடுக்கும். நாங்க சொல்ல போறதை கேட்டு நீங்க ஆடி போக போறீங்க. அவர்கள் திட்டத்தை சொல்லாமல் அதனை பற்றி மீண்டும் மீண்டும் பேசுவது பரந்தாமனுக்கு எரிச்சலை ஏற்படுத்தியது. அவன் உற்சாகமான மனநிலையில் இருந்ததால் முதலில் அவர்களிடம் பேசினார். ஆனால் இப்பொழுது எரிச்சல் தான் ஏற்படத் தொடங்கியது. ஏய், ஏதோ ஒரு ஞாபகத்துல போன வாங்கிட்டேன். தொணன்னு எதுவும் பேசாம உருப்படியா ஏதாவது பேசுங்க. என்கிட்ட அதை விட பெரிய பிளானே இருக்கு. இந்த தடவை நானே தனியா போராடி அந்த விக்ரமை இல்லாம பண்ணிடுவேன். நீங்க விக்ரம் அழிச்சா எங்களுக்கு சந்தோஷம்தான். ஆனா நாங்க சொல்றதையும் ஒரு நிமிஷம் கேளுங்க. உன் இஷ்டத்துக்கெல்லாம் கேட்க முடியாது. ஓன வைடா. வெறுப்பாக பேசிவிட்டு பரந்தாமன் போனை வைத்தார். கடைசி வரை அவர்களிடம் என்ன திட்டம் என்பது குறித்து கேட்கவில்லை. இதை கண்ட அந்த இரண்டு வாலிபர்களுக்கும் குழப்பம் அதிகரித்தது. இங்க பாரு, இந்த பரந்தாமன் நம்ம கிட்ட என்ன ஏதுன்னு கூட கேட்காம போனை கட் பண்ணிட்டான். ஆமா, அவனுக்கு ஏதோ புதுசா ஒரு திட்டம் இருக்கான். அதனாலதான் இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்கான். அதனால மட்டும் அப்படி பண்ணல, நாம இனிமே தேவையே இல்லைன்னு முடிவு பண்ணிட்டான். நாம அவன்கிட்ட போன்ல பேசக்கூடாது. இந்த பிரச்சனைய நாமளே தனியா டீல் பண்ணிட வேண்டியதுதான். ஆமா விஷ்ணு, இத்தனை நாளா நம்ம கூட நண்பர்கள்னு சொல்லிக்கிட்டு இருந்த எல்லாருமே துரோகிகளாத்தான் இருந்திருக்காங்க. அது இன்னைக்கு தான் நமக்கு தெரிய வந்திருக்கு. இனிமே நல்லதோ கெட்டதோ எதுவா இருந்தாலும் நம்ம 2 பேரும் தான் பார்க்கணும். அந்த விக்ரம ஒரு வழி பண்ணி நம்மளோட அதிகாரத்தை மறுபடியும் பிடிக்கணும். இது எல்லாமே நிச்சயமா நடக்கும். அதுக்கு அந்த பயலை தேடி பிடிக்க வேண்டியது நம்மோட பொறுப்பு. அவர்கள் இருவரும் இன்னும் பல திட்டங்களை வகுத்துக் கொண்டார்கள். அந்த ஹோட்டலில் நந்தினியின் முகத்தில் அதிகப்படியான அதிர்ச்சி இருந்தது. கோபமும் அதில் உண்டானது. அத்தியாயம் 85. யார் இந்த பிச்சைக்காரங்க? அதுவரை நன்றாக பேசிக் கொண்டிருந்த நந்தினியின் முகத்தில் கோபத்தின் அலைகள் தோன்றுவதைக் கண்ட ரீட்டாவுக்கு அதிகப்படியான குழப்பம் வந்தது. அதற்கான காரணமும் அவளுக்கு தெரியவில்லை. அதனை வாய்விட்டு கேட்க தயாரானாள். நந்தினி, என்ன ஆச்சு உனக்கு? இவ்வளவு நேரம் நல்லா தானே பேசிட்டு இருந்த, திடீர்னு ஏன் முகம் எல்லாம் மாறுது? அந்த கேள்விக்கு நந்தினி உடனடியாக பதிலளிக்கவில்லை. அந்த வாசலையே பார்த்தபடி இருந்தாள். அதை கண்ட ரீட்டாவின் குழப்பம் மேலும் அதிகரிக்க அவள் சற்று காட்டமாக பேசத் தொடங்கினாள். நந்தினி, என்ன ஆச்சுன்னு கேக்குறல்ல, எதுக்காக இப்படி இருக்க? அந்த கேள்வியை கேட்டுக்கொண்டு அவளுடன் சேர்ந்து ரீட்டாவும் வாசலை பார்த்தாள். நந்தினி இப்பொழுது வெறுப்பு நிறைந்த குரலில் பேசத் தொடங்கினாள். ஏய் ரீட்டா, அங்க பாரு, யார பழி வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தேனோ அவங்கதான் குடும்பத்தோட வராங்க. அதை கேட்டவுடன் ரீட்டாவுக்கு அனைத்து விஷயங்களும் புரிந்துவிட்டது. இவங்க தானா அது? இவங்கள தான் நான் பழி வாங்கணுமா? ரொம்ப நல்லதுதான். இப்பவே அவங்கள ஒரு தடவை பாத்துக்கிட்டா பிரச்சனை பண்ற அன்னைக்கு எந்த குழப்பமும் வராது. இதே சமயத்தில் உள்ளே நுழைந்த சித்தார்த்தும் தனக்கு அருகில் இருந்த ஆர்த்தியை பார்த்து சில வார்த்தைகளை சொன்னான். மேடம், இந்த ஹோட்டல் நல்லாதான் இருக்கும். நீங்க சாப்பிட்டு வாங்க, நான் வெளியே வெயிட் பண்றேன். சித்தார்த், நீங்களும் கூட வாங்க, எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். எப்படியும் மத்தியானம் ஆயிடுச்சு. இல்ல மேடம், வேண்டாம், நான் வெளியே வெயிட் பண்றேன். நீங்க சாப்பிட்டு சீக்கிரமா வந்துருங்க. அவர்களின் பதிலுக்கு காத்திராமல் சித்தார்த் வேகமாக அங்கிருந்து விலகி நடக்கத் தொடங்கினான். உள்ளே இருப்பவர்களை கவனிக்காமல் மெதுவாக தனது பாதையில் முன்னேறி சென்றாள் நந்தினி. ரீட்டா, வா, சீக்கிரமா நம்ம இங்க இருந்து கிளம்பலாம். அதுங்க முகத்தை பார்த்தாலே எனக்கு கோவம் தான் வருது. நாம இங்க இருக்கிறது தெரிஞ்சும் அவங்க உள்ள வந்திருக்காங்க. அவங்களுக்கு பயந்துகிட்டு நாம எதுக்கு ஓடணும்? அவங்களே பயப்படாம இருக்கிறப்ப நீ எதுக்காக இப்படி பண்ற? ஏய், இது பயம் இல்ல, எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுன்னு தான் சொல்றேன். நான் அவங்க கிட்ட ஏதாவது தப்பா நடந்துகிட்டா நிச்சயமா விக்ரமுக்கு என் மேல கோவம் வரும்.
அதுவும் சரிதான். ஆனா இவங்களை இப்படியே விட்டுட்டு போக சொல்றியா? நீ அமைதியா வேடிக்கைய மட்டும் பாரு. நான் அவங்கள ஏதாவது பண்றேன். அவங்கள கொஞ்சம் டென்ஷன் ஆக்கி அவமானப்படுத்திட்டு போலாம். ரீட்டா சொல்வது நந்தினிக்கு சிறிதளவு பிடித்துதான் இருந்தது. நீ சொல்றதும் நல்லதுதான். அந்த மேடையில வச்சு அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடி இங்க ஒரு ட்ரெய்லர் பாத்துக்கிட்டா சரியா வரும். சரி, இப்ப நீ என்ன பண்ண போற? அதையெல்லாம் நான் முடிவு பண்ணிக்கிறேன். நீ வேடிக்கைய மட்டும் பாரு. அங்கே நந்தினி இருப்பதை இதுவரை ஆர்த்தி கவனிக்கவில்லை. அவள் தனது அம்மாவையும் அக்காவையும் அழைத்துச் சென்று அருகே இருந்த டேபிளில் அமர்ந்து கொண்டாள். வெயிட்டர் வந்து நிற்க தனக்கு பிடித்தமான உணவு வகைகளை சொன்னாள். அப்பொழுது நித்யாவை பார்த்ததும் சில வார்த்தைகளை சொன்னாள். அக்கா, உனக்கு வேண்டியது எல்லாத்தையும் ஆர்டர் போட்டுக்கோ. அவ சொல்றது கேக்குதா இல்லையா? சீக்கிரமா ஆர்டர் போடு நந்தினி. எல்லாரும் சாப்பிட்டு கிளம்பலாம். நேரம் வேற ஓடிக்கிட்டே இருக்கு. முகத்தை வெறுப்பாக வைத்தபடியே நித்யா தனக்கு தேவையான சில உணவு வகைகளை ஆர்டர் செய்தாள். 10 மினிட்ஸ் மட்டும் வெயிட் பண்ணுங்க மேடம், எல்லாத்தையும் எடுத்துட்டு வந்துடுறேன். வேகமாக உள்ளே சென்றவன் அந்த உணவுப் பொருட்களை தயாரிக்க ஆரம்பித்தான். நந்தினி அந்த இடத்தை விட்டு சற்று தள்ளி அமர்ந்து இருக்க ரீட்டா மட்டும் ஆர்த்தி இருக்கக்கூடிய இடத்தை பார்த்து முன்னேறி வந்தாள். அந்த சமயத்தில் ஆர்த்தியின் பார்வை ரீட்டாவின் மேல் விழுந்தது. அவள் அணிந்திருக்கக்கூடிய மாடல் உடையை கண்டு இவளுக்கு எரிச்சல் தான் வந்தது. என்ன தைரியத்துல இப்படியெல்லாம் ட்ரெஸ் பண்ணிட்டு சுத்துறாங்களோ? சிட்டினாலே இப்படிதான் இருப்பாங்க போல. வெறுப்பாக நினைத்து கொண்டே தனது அம்மாவிடம் பேசியபடி அமர்ந்திருந்தாள். அந்த சமயத்தில் ரீட்டா ஆர்த்தியின் குடும்பம் அமர்ந்திருக்கக்கூடிய டேபிளுக்கு அருகே வந்து நின்றாள். அங்கே இருந்து பார்த்தால் ஆர்த்தியின் முகமும் அவள் குடும்பத்தாரின் முகமும் நன்றாகவே தெரியும். தனது போனை எடுத்து ரீட்டா யாருடனோ பேச ஆரம்பித்தாள். மூட் ஆஃப் டி. இது ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்னு நினைச்சு இங்க சாப்பிட வந்தேன். ஆனா இங்க வந்ததுக்கு அப்புறமா தான் தெரியுது இது ரொம்ப மோசமான ஹோட்டல்னு. பிச்சைக்காரங்க எல்லாம் உள்ள வந்து உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இந்த வார்த்தைகளை ரீட்டா ஆர்த்தியின் முகத்தை பார்த்தபடிதான் சொன்னாள். உடனே அவள் முகத்தில் அதிர்ச்சி ஏறியது. இவ எதுக்காக இங்க வந்து இப்படியெல்லாம் பேசிட்டு இருக்கா? ஒருவேளை நம்மளதான் வெறுப்பேத்திட்டு இருக்காளோ? அவள் மனதில் எழுந்த எண்ணங்களை உறுதிப்படுத்தும் வண்ணம் இன்னும் ரீட்டா தொடர்ந்து பேசினாள். அதுவும் பிச்சைக்காரங்க தனியா எல்லாம் வரல, குடும்பமா வந்து மொத்தமா உட்கார்ந்துருக்காங்க. இவங்களுக்கு எல்லாம் ஹோட்டலுக்கு உள்ள வர தகுதியே கிடையாது. எந்த தைரியத்துல இங்க வந்து இப்படி பண்ணிட்டு இருக்காங்கன்னு புரியல. அடுத்த சில நொடிகளில் ஒரு வெயிட்டர் ரீட்டாவுக்கு அருகே வந்து நின்றான். மேடம், என்ன சாப்பிடுறீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? ஆர்டர் கொடுங்க, நான் சீக்கிரமா எடுத்துட்டு வரேன். எனக்கு தேவையானதை எடுத்துட்டு வரது இருக்கட்டும். முதல்ல ஹோட்டலோட மதிப்பையும் மரியாதையும் காப்பாத்த கத்துக்கோங்க. இங்க உள்ள வரதுக்கு தகுதியே இல்லாத நிறைய பேர் உட்கார்ந்து இருக்காங்க. இனிமேலாவது அவங்கள உள்ள விடாம பாத்துக்கோங்க. அப்பதான் என்ன மாதிரி ஹை கிளாஸ் கஸ்டமர்ஸ் எல்லாம் வருவாங்க. இல்லனா காலத்துக்கும் நீங்க பிச்சைக்காரங்க கூட பிசினஸ் பண்ண வேண்டியதுதான். இந்த வார்த்தைகளை நேரடியாகவே ஆர்த்தியை பார்த்து கொண்டுதான் ரீட்டா சொல்லி முடித்தாள். அதை கேட்டவுடன் ஆர்த்தியின் முகத்தில் அதிகப்படியான கோபம் எழுந்தது. அவள் வேகமாக சென்று ரீட்டாவை கேள்வி கேட்கலாம் என தன் இடத்திலிருந்து எழுந்தாள். ஆனால் அவளுக்கு முன்னர் எழுந்து சென்று நித்யா ரீட்டாவை பார்த்து கத்த ஆரம்பித்தாள். ஏய், யார் நீ? எதுக்காக இங்க வந்து எங்களை பத்தி தப்பா பேசிட்டு இருக்க? அவள் கோபப்படுவதைக் கண்டு ரீட்டாவின் மனதில் உற்சாகம் பொங்கியது. கேலியாக ஒருமுறை தலையை ஆட்டிவிட்டு தொடர்ந்து பேசினாள். நான் உங்ககிட்ட பிரச்சனைக்கு வரல, தேவையில்லாம என்ன தொல்லை பண்ணாதீங்க. இவ்வாறு சொல்லிவிட்டு வேறு திசையில் தனது தலையை திருப்பினாள். அங்கு வந்த ஆர்த்தி அவளை வெறுப்பாக பார்த்தாள். பிரச்சனை பண்றதுக்கு தான் இப்படி எல்லாம் பேசிட்டு இருக்கீங்கன்னு நல்லாவே தெரியுது. மரியாதையா வாய மூடிட்டுருங்க, இல்ல நடக்கிறதே வேற. அவளும் வெறுப்பு கலந்த குரலில் மிரட்ட ஆரம்பித்தாள். ரீட்டா சற்று கேலியாக சிரித்தபடி தொடர்ந்து பேசினாள். நான் யாரையும் குத்தி காட்டி பேசல, பொதுவா இங்க இருக்கிறவங்கள பத்தி தான் சொன்னேன். அப்படி பிச்சைக்காரங்கன்னு சொன்னது உங்களுக்கு கோபம் வருதுன்னா நீங்க தான் பிச்சைக்காரங்களா? அவள் இந்த வார்த்தைகளை கேட்டவுடன் சுற்றி இருந்த அனைவரும் அதிர்ந்து போனார்கள். என்ன பேசுவது என்று தெரியாமல் குழப்பமாக விழிக்க ஆரம்பித்தார்கள். அப்பொழுது அங்கே புதிதாக ஒரு குரல் கேட்டது. யார் இங்க பிச்சைக்காரங்க? அத்தியாயம் 86. யார் பிச்சை எடுக்க போறான்னு பார்க்கலாம். ஆர்த்தி தனது குடும்பத்தாருடன் அமர்ந்திருந்த சமயத்தில் ஆர்த்தியின் போன் அடித்தது. இவளும் எடுத்து பார்க்க அதில் விக்ரமின் நம்பர் தான் காட்டியது.
உடனே முகத்தில் வந்த சிறு புன்னகையுடன் அவள் அந்த போனை எடுத்து பேச ஆரம்பித்தாள். மறுமுனையில் விக்ரம் உற்சாகமாக பேசினான். ஹலோ மேடம், என்ன உங்க ஷாப்பிங் எல்லாம் முடிஞ்சு போச்சா? இப்ப எங்க இருக்கீங்க? விக்ரம், எல்லாமே முடிஞ்சிருச்சு. தேவையானது எல்லாத்தையும் நாங்க வாங்கிட்டோம். இப்ப ஹோட்டல்ல சாப்பிட போறோம். சாப்பிட்டு முடிச்சிட்டு இங்க இருந்து கிளம்ப வேண்டியதுதான். நீங்க என்ன பண்றீங்க? ஆபீஸ் வேலையெல்லாம் நல்லா போகுதா? எல்லாமே நல்லா தான் போயிட்டு இருக்கு மேடம். இப்பதான் நமக்கு வர வேண்டிய கான்ட்ராக்ட் கூட ஓகே ஆச்சு. கங்க்ராச்சுலேஷன்ஸ் விக்ரம், சூப்பர். நீங்க எப்பவும் ஜெயிச்சிருவீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். சரி, நீங்க எந்த ஹோட்டல்ல சாப்பிடுறீங்கன்னு சொல்லு, நான் உடனே கிளம்பி அங்க வரேன். எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாம். விக்ரம், இது ஒரு சாதாரண ஹோட்டல் தான். உங்களோட லெவல்க்கெல்லாம் இங்க எதுவுமே கிடையாது. அதனால நாம வேணா அப்புறமா வெளியே சாப்பிட போகலாம். இப்போ நீங்க வர வேண்டாம். அட, எவ்வளவு ஆசையா சொல்றேன், நீ என்னடானா வேண்டாம்னு சொல்லிட்டு இருக்கியே. சரி விக்ரம், வாங்க, நான் லொகேஷன் மட்டும் அனுப்பி வைக்கிறேன். அவர்கள் இருவரும் பேசுவதை இதுவரை கவனித்துக் கொண்டிருந்த நித்யாவின் முகத்தில் எரிச்சல் அதிகரிக்க தொடங்கியது. இதுங்களுக்கு வேற வேலையே கிடையாது. நம்மள வெறுப்பேத்துறதுக்காகவே நம்ம முன்னாடி வச்சு இப்படியெல்லாம் கொஞ்சிக்கிட்டு இருக்காங்க. முதல்ல இதுக்கு ஒரு முடிவு கட்டணும். அவள் மனதில் தோன்றிய எண்ணங்களை குறித்து ஆர்த்தியோ கல்யாணியோ கவனத்தில் கொள்ளவில்லை. ஆர்த்தி அவர்கள் இருக்கக்கூடிய ஹோட்டல் லொகேஷனை விக்ரமுக்கு அனுப்பி வைத்தாள். உடனடியாக விக்ரமும் தனது காரை கிளப்பியபடி அந்த இடத்திற்கு வந்து சேர்ந்தான். அங்கு வந்தவன் வெளியே நின்ற சித்தார்த்தை பார்த்து சற்று எரிச்சலாக பேச ஆரம்பித்தான். சித்தார்த், இங்க என்ன பண்ற? நீயும் உள்ள வந்து சாப்பிட வேண்டியதானே? விக்ரமை கண்டவுடன் சித்தார்த் முகத்தில் அதிகப்படியான குழப்பம் பரவியது. விக்ரமிடம் என்ன சொல்லி சமாளிப்பது என்று தெரியாமல் விழிக்கத் தொடங்கினான். இல்ல பாஸ், அவங்க சாப்பிட்டுட்டு இருக்காங்க, நான் தான் உள்ள போகல. என்ன சொல்ற? ஆர்த்தி உன்னை சாப்பிட கூப்பிடலையா? நீ வர்றதுக்குள்ள விட்டுட்டு போயிட்டாங்களா? இந்த வார்த்தைகளை சொன்னபோது விக்ரமின் குரலில் சற்று கோபம் தென்பட்டது. அதை கண்டு சித்தார்த் முகத்தில் இருந்த குழப்பம் மேலும் அதிகரிக்க தொடங்கியது. இல்ல பாஸ், அவங்க கூப்பிட்டாங்க, நான் தான் வெளியே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டேன். இது சாப்பிடுற நேரம் தானே, என் கூட வா, ஒன்னா சேர்ந்து சாப்பிடலாம். இல்ல பாஸ், நான் இங்கே இருக்கேன். கலக்கமாக அவன் இந்த வார்த்தைகளை சொன்னான். சரி, இங்கேயே இரு, உனக்கு சாப்பாடு கொடுத்து விட சொல்றேன், நீ இங்கே சாப்பிடலாம். இல்ல பாஸ், இருக்கட்டும், நான் அப்புறமா சாப்பிட்றேன். அவன் உளறிக்கொண்டே இருந்தான். விக்ரம் அவனை சந்தேகமாக பார்த்தபடி உள்ளே நுழைய தொடங்கினான். அங்கு ஆர்த்தி இருக்கக்கூடிய இடத்திற்கு வந்தபோது அவள் ரீட்டாவுடன் பிரச்சனை செய்து கொண்டிருப்பதை தூரமாக இருந்து கவனித்தான். உடனே விக்ரம் மனதில் சற்று எரிச்சல் ஏற்பட்டது. சரியாக அவள் அவர்களை பிச்சைக்காரர்கள் என்று குறிப்பிடும் நேரத்தில் அவன் அங்கு வந்து சேர்ந்திருந்தான். அவன் அங்கு வருவான் என ரீட்டா ஒரு கணம் கூட எதிர்பார்க்கவில்லை. விக்ரமை கண்டவுடன் இதுவரை நன்றாக பேசிக் கொண்டிருந்த அவளது வாய் உளர ஆரம்பித்தது. பயமும் கூட தொடங்கியது. ஆர்த்தி மனதில் இப்பொழுது சற்று உற்சாகம் ஏற்பட்டது. எப்படியோ சரியான நேரத்துக்கு விக்ரம் வந்துட்டாரு. இல்லனா தேவையில்லாம இவ கூட தான் பிரச்சனை பண்ணிட்டு இருந்திருப்போம். நித்யா மனதில் வேறுவித குழப்பங்கள் ஓடியது. இவங்க ஹீரோயிசம் பண்றதுக்கு நாம தான் கிடைச்சோமா? நம்மள வச்சு காமெடி தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க போல. விக்ரம் எப்படி சரியான நேரத்துக்கு இங்க வந்தாரோ? வெறுப்பாக நினைத்துக் கொண்டு தனது முகத்தை வேறு பக்கத்தில் திருப்பிக் கொண்டாள். விக்ரம் மற்றவர்களை கவனிக்கவில்லை. இப்பொழுது அவனது முழு கவனமும் ரீட்டாவின் மேல்தான் இருந்தது. ஏய், யார் நீ? எதுக்காக தேவையில்லாம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்க? உனக்கு கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? ரீட்டா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். தனக்கு ஒரே ஆதரவாக இருக்கக்கூடிய நந்தினியின் இருப்பிடத்தையும் தேட ஆரம்பித்தாள். ஆனால் அங்கு அவளை காணவில்லை. விக்ரம் அங்கே நுழைந்திருந்த சமயத்திலேயே நந்தினி வேறு வழியாக வெளியே ஓட ஆரம்பித்திருந்தாள். விக்ரமா, இவர் எப்படி இங்க? இப்ப போய் நாம என்னமாவது பேசினா நம்மள சும்மா விட மாட்டானே. நாம அப்படியே கிளம்பிட வேண்டியதுதான். இந்த நினைவில்தான் நந்தினி அங்கிருந்து கிளம்பி சென்றிருந்தாள். தனக்கான ஆதரவு மொத்தமாக போனதால் குழப்பத்தின் உருவமாக ரீட்டா நின்றாள். சாரி சார், இவங்களுக்கும் உங்களுக்கும் சம்பந்தம் இருக்குன்னு தெரியாம பேசிட்டேன். ப்ளீஸ் மன்னிச்சிருங்க. பரிதாபமாக மன்னிப்பு கேட்க தொடங்கினாள். ஆனால் விக்ரமின் முகத்தில் சிறிதளவு கூட இரக்கம் வரவில்லை. அந்த சேனலோட நிறைய ஷேர் என்னோட பேர்ல தான் இருக்கு. அதனால நான் சொல்றத அவங்க கண்டிப்பா கேட்பாங்க. இன்னும் 10 நிமிஷத்துல உன்னோட வேலை போயிடும். அதே மாதிரி வேற எந்த சேனல்லையும் சேர முடியாத அளவுக்கு அவங்க பண்ணிடுவாங்க. அந்த லோன் பத்தி எல்லாம் நீ கவலைப்படாத. வீட்டையும் வண்டியையும் 2 நாள்ல எடுத்துக்குவாங்க. நீ வேணும்னா மத்தவங்க கிட்ட போய் பிச்சை எடு.
தனது வாழ்க்கையை மொத்தமாக முடிந்து போய்விடும் என்று ரீட்டாவுக்கு புரிய ஆரம்பித்தது. அவள் விக்ரமின் மனதை மாற்றுவதற்காக தொடர்ச்சியாக கெஞ்சிக் கொண்டே இருந்தாள். அப்பொழுது விக்ரம் தன்னுடன் வந்த பவுன்சர்களிடம் கண்ணை காட்ட அவர்கள் ரீட்டாவை பிடித்து வெளியே அழைத்துச் சென்று தள்ளிவிட்டார்கள். விக்ரம் நந்தினியுடன் அமர்ந்து சாப்பிடத் தொடங்கினான். விக்ரமின் செயல்பாடுகளைக் கண்டு ஆர்த்தி மனதில் பலவிதமான எண்ணங்கள் ஓடிக்கொண்டே இருந்தது. சரியான நேரத்துல இவர் வந்து காப்பாத்திட்டாரு. ஆனா அவளுக்கு இவ்ளோ பெரிய தண்டனை கொடுப்பாருன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல. அவன் தன்மேல் எந்த அளவுக்கு பாசம் வைத்திருக்கிறான் என்பதும் அவளுக்கு புரிந்தது. தனக்காகத்தான் அந்த ரீட்டாவின் வாழ்க்கையை மொத்தமாக முடித்திருக்கிறான் என்பதையும் உணர்ந்து கொண்டாள். அத்தியாயம் 87. என்னாச்சு தம்பி? 4-5 பவுன்சர்கள் ஒன்றாக சேர்ந்து ரீட்டாவை வெளியே இழுத்து வந்து போடுவதை சற்று தள்ளி இருந்து நந்தினி பார்த்தபடியே இருந்தாள். அவளின் மனதில் அதிர்ச்சியும் குழப்பமும் அதிகமாக ஓடியது. நாம மட்டும் அவ கூட இருந்திருந்தா நமக்கும் இதே நிலைமை தான் வந்திருக்கும். நல்ல வேளை நாம தப்பிச்சு வந்துட்டோம். அனாதையாக வெளியே விடப்பட்ட ரீட்டா இப்பொழுது என்ன செய்வது என்று தெரியாமல் குழப்பமான மனநிலையில் இருந்தாள். மெதுவாக அந்த ரோடில் நடக்க ஆரம்பித்தாள். வரப்பா அவ கூட்டிட்டு வந்துட்டா. இப்படி பாதையில விட்டுட்டு போவான்னு நான் என்ன கனவா கண்டேன்? இப்ப இங்க இருந்து நடந்துதான் போகணுமா? அந்த குழப்பமான மனநிலையில் அவள் நடந்து சென்றபோது அவளுக்கு எதிரே ஒரு கார் வந்து நின்றது. அதிலிருந்து வெளியே எட்டி பார்த்த நந்தினி ரீட்டாவை அழைத்தாள். ஏய் ரீட்டா, எங்க போற? உள்ள வா. ரீட்டா எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருப்பதைக் கண்டு நந்தினிக்கு எரிச்சல் மேலும் அதிகரித்தது. ஏய், வரப்போறியா இல்ல மறுபடியும் விக்ரம் வர வரைக்கும் வெயிட் பண்ணிட்டு இருக்க போறியா? இந்த கேள்வியை கேட்டவுடன் ரீட்டாவின் முகத்தில் பயமும் பதட்டமும் அதிகமாக ஏறத் தொடங்கியது. அவள் எந்த பதிலும் சொல்லாமல் வேகமாக காரில் ஏறி அமர்ந்தாள். இருவரின் பயணமும் தொடர்ந்தது. அப்பொழுது நந்தினி சற்று ஆறுதலாக பேச ஆரம்பித்தாள். ஹேய் ரீட்டா, என்னதான் நடந்துச்சு? விக்ரம் என்ன சொன்னாரு? அவள் அந்த கேள்வியை கேட்டபோது ரீட்டாவின் எரிச்சல் அடுத்த கட்டத்திற்கு சென்றது. ஏய், உன்னை நம்பி உனக்கு உதவி பண்ணதான் நான் இங்க வந்தேன். ஆனா சரியான நேரத்துல என்னை விட்டுட்டு ஓடிட்டியே. எதுக்காக இப்படி பண்ண? ரீட்டா, நான் அங்க இருந்திருந்தா இன்னும் பிரச்சனை பெருசா இருக்கும். அதுவும் இல்லாம விக்ரம் எனக்கு எப்பவுமே கிடைக்காம போயிடுவாரு. அதனாலதான் நான் அங்க இருந்து வந்துட்டேன். நீ அதை தப்பா எடுத்துக்காத. ஆறுதலாக சில விஷயங்களை சொன்ன நந்தினி மீண்டும் தனது விஷயத்தை பற்றி பேச ஆரம்பித்தாள். சரி, விக்ரம் என்னதான் சொன்னாரு? ஏதாவது திட்டி அனுப்பிட்டாரா? அதான் இப்படி இருக்கியா? திட்டி இருந்தாதான் பரவாயில்லையே, நான் தாராளமா வாங்கிட்டு வந்திருப்பேன். ஆனா அங்க நடந்ததே வேற. பெரிய தண்டனையா கொடுத்துட்டாரு. நந்தினி முகத்தில் இன்னும் குழப்பம் அதிகரித்தது. சரி, அவர் என்னதான் பண்ணாரு? அத உருப்படியா சொல்லு. 10 நிமிஷம் அவங்க கிட்ட வாயை கொடுத்ததுக்கு என்னோட வாழ்க்கைய ஒட்டு மொத்தமா ஒன்னும் இல்லாம பண்ணிட்டாரு. இவ்வாறு ஆரம்பித்த ரீட்டா அங்கு நடந்த விஷயத்தை சுருக்கமாக சொல்லி முடித்தாள். அதை கேட்ட நந்தினி முகத்திலும் அதிகப்படியான அதிர்ச்சி பரவியது. என்ன சொல்ற? விக்ரம் இப்படியா நடந்துகிட்டாரு? பொதுவா அவர் யார்கிட்டயும் இப்படியெல்லாம் கோவப்பட மாட்டாரே. விக்ரமுடன் பல ஆண்டுகளாக பழகியிருந்ததால் அவனின் குணநலன்களைப் பற்றி நந்தினிக்கு நன்றாகவே தெரிந்திருந்தது. ஆகவேதான் இவ்வளவு நம்பிக்கையாக பேசினாள். ஆனால் ரீட்டா தான் சொன்ன கருத்திலிருந்து மாறுவதாக தெரியவில்லை. நான் சொல்றது எல்லாமே உண்மைதான். என்னோட வாழ்க்கையே அழிக்கிற அளவுக்கு போயிட்டாரு. சரி ரீட்டா, இத பத்தியெல்லாம் நினைச்சு நீ கவலைப்படாத. இது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன். ஆனா எனக்கு நீ அந்த வேலைய பண்ணிதான் ஆகணும். என்ன சொல்ற நீ? கொஞ்ச நேரம் வாய கொடுத்ததுக்கே என்னோட நிலைமை இவ்ளோ மோசமா மாறிடுச்சு. இன்னும் ஏதாவது பிரச்சனை பண்ணா அவ்வளவுதான். அவர் என்ன மொத்தமா காலி பண்ணிடுவாரு. நான் வரல இந்த விளையாட்டுக்கு. ரீட்டா தனது நிலையை விளக்க முற்பட்டாள். ஆனாலும் நந்தினி விடுவதாக தெரியவில்லை. ரீட்டா, நான் சொல்றத ஒழுங்கா கேளு. அதுதான் உனக்கு நல்லது. இப்ப உன்னை விட்டு போனது எல்லாமே திருப்பி வரணும்னா நான் தான் அதுக்கு ஒரே வழி. அத புரிஞ்சுக்கோ. சற்று மிரட்டலும் கெஞ்சலும் சேர்ந்து நந்தினி பேசினாள். அதற்கு மேல் ரீட்டாவால் மறுத்து பேச இயலவில்லை. சரி நந்தினி, நீ சொல்றத நான் அப்படியே பண்றேன். ஆனா அதுல ஏதாவது பிரச்சனை வந்தா இப்படி விட்டுட்டு ஓடிடாத. கூட இருந்து நீ தான் காப்பாத்தணும். இவ்வாறு பேசிக்கொண்டே அவர்களின் பயணம் தொடர்ந்தது.
இந்த நேரத்திற்குள் விக்ரமும் அவனுடன் இருந்த அனைவரும் தங்களது சாப்பாட்டை முடித்தார்கள். பின்னர் அனைவரும் வெளியே வர அங்கே சித்தார்த் காரில் அமர்ந்தபடியே சாப்பிட்டுக் கொண்டிருப்பதை விக்ரம் கண்டான். வேகமாக அவனுக்கு அருகே சென்றவன் அவசரமாக பேசினான். என்ன சித்தார்த், உள்ள வந்து சாப்பிட வேண்டியதானே? எதுக்காக வெளியே நின்று இப்படியெல்லாம் பண்ணிட்டு இருக்க? இல்லை பாஸ், சீக்கிரமாக சாப்பிட்டு முடிக்கத்தான் இப்படி பண்ணுறேன். கொஞ்சம் பொறுங்க, நம்ம கிளம்பிடலாம். சரி, பொறுமையாக சாப்பிடு, நாம் கிளம்பலாம். அவனுக்கு அந்த சாப்பாட்டை அனுப்பி வைத்தது விக்ரம் தான். பின்னர் அனைவரும் காரில் திரும்பி வீட்டிற்கு செல்ல ஆரம்பித்தார்கள். அம்மாவும் நித்யாவும் உடன் இருப்பதால் ஆர்த்தி விக்ரமிடம் அதிகமாக எதுவும் பேசவில்லை. அமைதியாகத்தான் தனது பயணத்தை தொடர்ந்தாள். வீட்டிற்கு வந்து சேர்ந்த பிறகு விக்ரம் சித்தார்த்திடம் சில வார்த்தைகளை சொல்லி அனுப்பினான். சித்தார்த், நம்ம வேலை எல்லாத்தையும் முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துட்டேன். மற்ற வேலையை வீட்டில் வச்சு பார்த்துக்கிறேன். நீ ஆஃபீஸில் போய் எல்லாத்தையும் கவனிச்சுக்கோ. புதுசாக எடுத்திருக்கிற கான்ட்ராக்ட் சம்மந்தமான வேலை எல்லாத்தையும் ஆரம்பிக்க சொல்லு. மற்றதை நான் ஃபோனில் பேசுகிறேன். சரிங்க பாஸ், நான் பார்த்துக்கிறேன். பேசி முடித்து சித்தார்த்தும் கிளம்பி சென்றான். ஆனாலும் அவனது மனநிலை அமைதியாக இருக்கவில்லை. நாம பரந்தாமனுக்கு உதவி பண்றோம்னு சொல்லிட்டு வந்துட்டோம். ஆனா இப்ப மனசுக்குள்ள ஏதோ குழப்பமா இருக்கு. விக்ரமுக்கு நாம துரோகம் செய்யறோமோ? அந்த போதையின் தாக்கம் குறைய குறைய அவன் மனதில் இருந்த நல்ல எண்ணங்கள் வெளிப்பட ஆரம்பித்தது. அதே சமயம் அவனது மனதில் இன்னொரு குரலும் கேட்டது. இல்ல, விக்ரம் எனக்கு சரியான மரியாதை கொடுக்கல. என்னை ரொம்ப மோசமா ட்ரீட் பண்ணாரு. அதனால தான் நான் இப்படியெல்லாம் பண்ண போறேன். என்னோட தகுதியையும் திறமையையும் காட்ட இதுதான் ஒரே வழி. சித்தார்த்தின் மனநிலையில் குழப்பம்தான் அதிகமாக ஓடியது. என்ன முடிவு எடுப்பது என்று தெரியாமல் சிறிது நேரம் அவன் குழம்பி போக ஆரம்பித்தான். இதே சமயத்தில் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த மைக்கேல் மெதுவாக கண்களை திறந்தான். அவனுக்கு முன்னால் அவனது அப்பா லாரன்ஸ் நின்றிருந்தார். மைக்கேல் கண்களை திறந்து சுற்றிலும் பார்த்தான். அவன் உடல் முழுவதும் வேதனை அதிகமாகவே பரவியிருந்தது. முன்னர் இருந்ததை விட இப்பொழுது உடல்நிலை தேறி இருக்கிறது என்பதையும் உணர்ந்து கொண்டான். லாரன்ஸ் அவனது கைகளை பிடித்தபடி பேச ஆரம்பித்தான். தம்பி, என்னாச்சு உனக்கு? இப்ப எப்படி இருக்கு? பரவாயில்லப்பா. தலையை அசைத்தபடி சொன்னான். இதுக்கெல்லாம் யார் காரணம்? உன்னை யார் இந்த நிலைமைக்கு கொண்டு வந்தா? இந்த கேள்விகளை கேட்ட மைக்கேலின் முகத்தில் கடுமை அதிகமாக ஏறத் தொடங்கியது. அந்த முகத்தில் கோபமும் எரிச்சலும் பரவியது. அத்தியாயம் 88. இரத்த தாகம் தீர வேண்டும். தன் மகனை இந்த நிலையில் கண்ட லாரன்ஸின் முகத்தில் வருத்தமும் எரிச்சலும் அதிகமாகவே ஓடியது. அதுவும் தான் கேட்ட கேள்விக்கு அவன் பதில் சொல்லாமல் இருப்பதைக் கண்டு இன்னும் சற்று கோபப்பட ஆரம்பித்தார். தம்பி, பயப்படாம சொல்லு. உன்னோட இந்த நிலைமைக்கு யார் காரணம்? அடியெல்லாம் பார்த்தா சாதாரண பசங்க அடிச்ச மாதிரி தெரியலையே. ஏதாவது பிரச்சனையா? அப்பா, பாக்ஸிங் மேட்ச் நடந்தப்போ எங்கிருந்தோ ஒருத்தன் வந்துட்டான். அவன்தான் இடையில புகுந்து சம்பந்தமே இல்லாம என்னை இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டான். என்னால அவனை சமாளிக்கவே முடியல. அவன் பரிதாபமாக பேசுவதைக் கண்டு லாரன்ஸ் முகத்திலும் எரிச்சல் வந்தது. டேய், உங்க அப்பா மினிஸ்டர்டா. நீ என்னடானா இப்படி கண்டவன் கிட்ட அடி வாங்கிட்டு வந்திருக்க. அது யாருன்னு மட்டும் சொல்லு. அவனை ஒன்றும் இல்லாம பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. அப்பா, அவனை பார்த்தா சாதாரண ஆள் மாதிரி தெரியல. ஏதோ பணக்கார மாதிரி தான் இருந்தான். டேய், இங்க எல்லாருமே அப்படித்தான் தெரிவாங்க. யாரா இருந்தாலும் என் முன்னாடி எதுவும் பண்ண முடியாது. நீ யாருன்னு மட்டும் சொல்லு. அவனோட குடும்பத்தையே ஒன்றும் இல்லாம பண்ணிடுறேன். இல்லப்பா, இதுக்குள்ள நீங்க வர வேண்டாம். முதல்ல எனக்கு உடம்பு சரியாகட்டும். அதுக்கப்புறமா அவனை நானே கவனிச்சுக்கிறேன். கண்டிப்பா அவனுக்கு பயங்கரமான தண்டனை கிடைக்கும். சில கணங்கள் சிந்தித்து பார்த்து லாரன்ஸ் தன் மகன் சொன்ன விஷயத்திற்கு சம்மதித்தார். சரிடா, நீ உன்னோட விருப்பப்படியே பண்ணு. எந்த பிரச்சனையும் நடக்காம பாத்துக்கோ. இது சம்பந்தமா என்ன உதவி தேவைப்பட்டாலும் என்கிட்ட சொல்லு. இல்லப்பா, எந்த உதவியும் தேவைப்படாது. இதை நானே டீல் பண்றேன். அவனை என் கையால தான் ஒரு வழி பண்ணணும். அப்பதான் மற்றவங்க எல்லாருக்கும் பயம் வரும். லாரன்ஸ் திருப்தியாக தலையசைத்தான். சரிடா தம்பி, பாத்துக்கோ. அப்பாவுக்கு நிறைய மீட்டிங் இருக்கு. நாம அப்புறமா பேசலாம். வேகமாக அங்கிருந்து கிளம்பியவர் அங்கிருந்த டாக்டரை பார்த்து சில வார்த்தைகளை சொன்னார். டாக்டர், பையனை நல்லா கவனிச்சுக்கோங்க. உங்களுக்கு பில் எல்லாம் ஏற்கனவே செட்டில் பண்ணியாச்சு. அட்வான்ஸா பணம் கொடுத்துருக்கேன். சீக்கிரமா தம்பியை குணப்படுத்தி அனுப்பி வைங்க. சார், இது சாதாரண பிரச்சனை தான்.
இங்க பயப்படுற அளவுக்கு ஒண்ணுமில்ல. நீங்க தாராளமா போயிட்டு வாங்க. அவரை நாங்க பாத்துக்கிறோம். அவர்களும் திருப்தியான பதிலையே சொல்லி அனுப்பி வைத்தார்கள். லாரன்ஸ் உற்சாகமாக அங்கிருந்து கிளம்பி சென்றார். எந்த பணக்காரன் என் பையன் மேல கைய வச்சிருக்கான்னு நானும் பாக்குறேன். அவனுக்கு ஒரு முடிவு கட்டினாதான் எனக்கு மனசே ஆறும். இந்த நினைவுடன் அவர் கோபமாக அங்கிருந்து சென்றார். அந்த பௌர்ணமி முழு நிலவு இரவை பகலாக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருந்தது. வானமும் அதிகமாக மேகமூட்டங்கள் இல்லாமல் காணப்பட்டது. நிலவுடன் சேர்ந்து பல நட்சத்திரங்களும் தங்களது ஒளியை பூமியின் மேல் தெளித்தபடிதான் இருந்தது. அந்த நிலவு ஒளியில் தரையில் விழுந்த மரங்களின் நிழல் கூட இரவின் பயங்கரத்தை அதிகப்படுத்தும் வகையில்தான் அமைந்தது. அதனையும் தாண்டி அந்த காடுகளுக்கு உள்ளே இருந்து கேட்ட துஷ்ட மிருகங்களின் சத்தமும் கேட்போர் அனைவரையும் நடுங்கச் செய்யும் வண்ணத்தில்தான் அமைந்தது. காற்றில் தரையை சறுக்கிக் கொண்டு சென்ற பல சருகுகளும் வித்தியாசமான சத்தத்தை எழுப்பி அனைவரின் இதயத்திலும் நடுக்கத்தை பரவ வைத்தது. இந்த பயம் கலந்த சூழ்நிலையை பற்றி சிறிதும் கவலைப்படாமல் உறுதியான கால்களுடன் நடந்து சென்றான் அந்த குரு. அவனைத் தொடர்ந்து அவனின் சீடர்கள் வேலவன் மற்றும் மணியும் உறுதியாகவே நடந்தார்கள். அந்த குருவின் கையில் எப்பொழுதும் இருக்கக்கூடிய மந்திரக்கோள் அப்பொழுதும் இருந்தது. நீண்ட தூரம் காட்டிற்குள் பயணித்தவர்கள் இறுதியாக ஒரு 3 அடி சிலையின் முன்னால் நின்றார்கள். அந்த சிலையே பார்ப்பதற்கு பயங்கரமானதாக இருந்தது. ஒரு கோரமான உருவத்தை சிற்பமாக தீட்டி வைத்திருந்தார்கள். அதற்கு முன்னர் மண்டியிட்டு அமர்ந்த குரு தலை வணங்கினான். அவனுடன் சேர்ந்து சீடர்களும் அவ்வாறே செய்தார்கள். பின்னர் தனது கையில் கொண்டிருந்த புனித நீரால் அந்த சிலையை கழுவி சுத்தப்படுத்திய குரு மலர்களால் அலங்காரம் செய்தான். அதற்கு முன்னர் அமர்ந்து பல மந்திரங்களையும் சொல்லி ஜெபிக்க ஆரம்பித்தான். அவனுக்கு அந்த சீடர்களும் அவ்வப்போது உதவி செய்தபடியே இருந்தார்கள். இவர்களின் மந்திர சப்தங்கள் அந்த காற்றில் பரவ அதற்கு ஏற்றாற்போல் அந்த துஷ்ட மிருகங்களும் சத்தம் எழுப்புவது போலவே இருந்தது. அந்த பகுதி முழுவதுமே அமானுஷ்யமான சூழ்நிலையாக மாற ஆரம்பித்தது. நீண்ட நேரம் அவன் ஜெபித்து முடித்த பிறகு அந்த சிற்பத்தில் இவர்கள் தெளித்திருந்த சந்தன நிற தீர்த்தம் இப்பொழுது சிவப்பு நிறமாக தானாக மாறி ஓட ஆரம்பித்தது. அதை கண்ட குருவும் அதிர்ச்சியில் உறைந்தார். பயம் கலந்த பதட்டமான குரலில் பேச ஆரம்பித்தார். மன்னித்தருளுங்கள் தேவி. தங்களின் இரத்த தாகம் விரைவில் தீரும். அதற்கான காரியங்கள் அனைத்தும் மிகவும் வேகமாகவே நடைபெற்று வருகின்றன. இந்த வார்த்தைகளை சொல்லிவிட்டு மேலும் சில மந்திரங்களை சொல்லி முடித்தான். ஏறத்தாழ 2 மணி நேரங்கள் அவர்களின் பூஜை நடந்து கொண்டே இருந்தது. அதன் பிறகு இறுதியாக மீண்டும் அந்த சிலைக்கு வணக்கத்தை செலுத்திய மந்திரவாதி எழுந்து நின்றான். பின்னர் தனது சீடர்களை பார்த்து வெறுப்பு நிறைந்த குரலில் பேச ஆரம்பித்தான். நடந்ததை பார்த்தீர்களா? தேவியின் தாகம் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அடுத்த பௌர்ணமிக்குள் அவள் கிடைக்கவில்லை என்றால் உங்களில் ஒருவனைத்தான் நான் பலி கொடுக்க வேண்டும். இல்லையெனில் நம் மூவரின் உயிரும் போய்விடும். இந்த வார்த்தைகளை கேட்டபோது அந்த சீடர்களின் கை கால்கள் வெளிப்படையாகவே நடுங்க ஆரம்பித்தது. அவர்களின் பயத்தை அதிகப்படுத்தும் வண்ணம் குரு பேசினான். நிச்சயமாக அதுதான் நடக்கும். விரைவில் தேவியின் தாகம் தீர்க்கப் போகும் அந்த பெண்மணியை நாம் இங்கே கொண்டு வர வேண்டும். நிச்சயமாக குருவே, அதற்கான ஏற்பாடுகள் நடந்து கொண்டே இருக்கின்றன. இன்னும் நமது கையில் 23 நாள்கள் இருக்கின்றன. அதற்குள் இந்த செயல் விரைவாக நிறைவேறும் என்று அலட்சியப்படுத்தி விட்டுவிட முடியாது. கண்டிப்பாக நிறைவேற்றியே தீர வேண்டும். ஆர்த்தியை பலியிடுவதற்கு தேவையான சில திட்டங்களை அவர்கள் அந்த இருளிலேயே அமர்ந்து வகுக்கத் தொடங்கினார்கள். அனைத்தையும் முடித்த பிறகுதான் அங்கிருந்து திரும்பிச் சென்றார்கள். வானில் தெரிந்த அழகிய பௌர்ணமி நிலவை தனது வீட்டு மாடியிலிருந்து பார்த்தபடி நின்றாள் ஆர்த்தி. அவள் மனதில் பலவித உணர்வுகள் ஓடிக்கொண்டே இருந்தது. இதுவரை தம் வாழ்வில் ஏற்பட்ட பல சம்பவங்களும் வந்து போனது. நாம நம்பின சரவணன் நமக்கு துரோகம் பண்ணா, அதே மாதிரி குடும்பத்துக்கு துணையா இருந்த சங்கரும் துரோகம் பண்ணா. இந்த மாதிரி எல்லாருமே நம்மள விட்டுட்டு போறப்ப நமக்குன்னு கிடைச்ச ஒரே ஆறுதல் விக்ரம் மட்டும்தான். நமக்கு கிடைச்ச சரியான பரிசும் அவருதான். இந்த நினைவுகளில் அவள் ஆழ்ந்திருந்த போது பின்னால் ஏதோ நிழல் படர்வதைக் கண்டு வேகமாக திரும்பினாள். அடுத்த கணம் அந்த இருளில் இருந்து வெளிப்பட்ட 2 கரங்கள் அவளை கண்ணிமைக்கும் நொடியில் இறுக்கமாக அணைத்துக் கொள்ள தொடங்கியது. கத்த முற்பட்ட அவளின் வாயும் மற்றொரு கையால் மூடப்பட்டது. அவளோ அதிர்ச்சியின் உச்சியில் இருந்தாள். பயமும் அதிகமாக காணப்பட்டது.
அத்தியாயம் 89. உன்னையே கஷ்டப்படுத்திட்டா அவ. அதிர்ச்சியின் உச்சியில் இருந்த ஆர்த்தி தன்னை பிடித்த உருவத்திடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று முற்பட்டாள். அங்கே என்ன நடக்கிறது என்பது கூட அவளுக்கு புரியவில்லை. அவள் குழம்பிக் கொண்டிருந்த சமயத்தில் விக்ரமின் சிரிப்பு சத்தம் அந்த பகுதியில் கேட்டது. ஏய் ஆர்த்தி, நம்ம வீட்ல தானே இருக்கோம், அதுக்கு போய் ஏன் இவ்வளோ பயந்துட்டு இருக்க? அவளின் 2 கைகளையும் மென்மையாக பிடித்த விக்ரம் இந்த வார்த்தைகளை காதலுடன் சொன்னான். அவனது குரலில் இனிமை அதிகமாக காணப்பட்டது. ஆனால் ஆர்த்தியோ அவனது கையை உதறிவிட்டு பேசினாள். விக்ரம், உங்களுக்கு எப்படி விளையாடணும்னு தெரியாதா? எதுக்காக இந்த மாதிரி எல்லாம் கொடுமைப்படுத்துறீங்க? ஒரு நிமிஷம் பயந்தே போயிட்டேன் தெரியுமா? அவள் பொய்க்கோபம் கொள்கிறாள் என்பது விக்ரமுக்கு புரிய தொடர்ச்சியாக அவளை நெருங்கிச் சென்று சமாதானப்படுத்த ஆரம்பித்தான். இதே நேரத்தில் கீழே ஜன்னல் அருகே படுத்திருந்த நித்யா அந்த இரவு வானத்தை பார்த்தபடி இருந்தாள். அவளது மனதில் வெறுமையும் துன்பமும் மட்டுமே காணப்பட்டது. பலருக்கு இன்பத்தை வாரி வழங்கும் அந்த முழு நிலவும் வானமும் அவளுக்கு மட்டுமே துன்பத்தை கொடுத்தது. இந்த சங்கர் மட்டும் நம்ம கூட இருந்திருந்தா எல்லாமே நல்லபடியா நடந்திருக்கும். நமக்குன்னு ஒரு வாழ்க்கை கிடைச்சிருக்கும். நாமளும் ஆர்த்திய பார்த்து பொறாமப்பட்டிருக்க மாட்டோம். பல எண்ணங்கள் அவள் மனதில் தொடர்ச்சியாக ஓடியது. குழப்பங்களும் ஏற்பட்டது. அதன் காரணமாக கண்ணீர் துளிகளும் மெதுவாக வெளிவரத் தொடங்கியது. அந்த சமயத்தில் நித்யாவின் போன் அடிக்கத் தொடங்கியது. உடனே நித்யா குழப்பமாக எடுத்து பார்த்தாள். அதில் புதியதாக ஒரு எண் காணப்பட்டது. இவள் தயக்கத்துடன் போனை ஆன் செய்ய அதில் சங்கரின் குரல்தான் கேட்டது. ஹலோ நித்யா, என்ன பண்ற? சாப்பிட்டியா? அவன் வழக்கம் போல பேச ஆரம்பித்ததைக் கண்டு நித்யாவின் முகத்தில் எரிச்சல் பரவியது. அவள் எந்த பதிலும் சொல்லாமல் அமைதியாக இருந்தாள். ஆனால் அவளது மனதில் சற்று பரபரப்பும் ஆச்சரியமும் ஏற்படத்தான் செய்தது. சங்கர் தொடர்ச்சியாக பேசினான். நித்யா, நீ என் மேல கோவமா இருப்பேன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. ஆனாலும் தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ, நான் எந்த தப்புமே பண்ணல. நான் சாதாரணமா பண்ணதை எல்லாரும் பிளான் பண்ணி தப்பா காட்டிட்டாங்க. அதை நம்புறதுல இருந்து முதல்ல வெளியே வா. அவன் சொல்லக்கூடிய வார்த்தைகள் நித்யாவின் மனதில் ஆழமாக விழத் தொடங்கியது. அவளுக்கு போனை கட் செய்ய வேண்டும் என்ற உணர்வு தோன்றவே இல்லை. ஆனாலும் வெறுப்பாக அவனுக்கு பதில் சொன்னாள். இப்ப எதுக்காக போன் பண்ணீங்க? தேவையில்லாத விஷயத்த பத்தியெல்லாம் பேச வேண்டாம். இல்ல நித்யா, எனக்கு உன்னோட ஞாபகமா இருந்துச்சு. அதான் கொஞ்ச நேரம் பேசி பார்க்கலாம்னு கூப்பிட்டேன். இவ்வளோ நேரம் பேசுனதுக்கு ரொம்ப நன்றி. ஒருவேளை தூங்கிட்டு இருந்தியா? நான் உன்னை டிஸ்டர்ப் பண்ணிட்டேனா? இந்த வார்த்தைகளை கேட்ட நித்யாவின் மனதில் வருத்தம் அதிகமாக பரவியது. எங்க தூக்கம்? இப்ப எல்லாம் எப்பவுமே வருத்தத்துல தான் இருக்கேன். தூக்கமே எனக்கு வரல. புரியுது நித்யா, உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம். சீக்கிரமாவே எல்லாமே சரியாகும். நம்ம 2 பேரும் ஒரே குடும்பமா இருப்போம். இந்த இறுதி வார்த்தைகளை கேட்ட நித்யாவின் மனதில் ஏற்கனவே இருந்த கோபத்தையும் தாண்டி சிறிதளவு மகிழ்ச்சியும் வரத் தொடங்கியது. நீங்க இப்படியெல்லாம் பேசுறது புதுசா இருக்கு. ஆனா என்னால எல்லாத்தையும் மறக்க முடியல. உங்களையும் முழுசா நம்ப முடியல. உன்னோட நிலைமை எனக்கு நல்லாவே புரியுது நித்யா. நீ என்னை முழுசா நம்புற வரைக்கும் நான் ஒன்றும் அவசரப்பட மாட்டேன். உனக்காக வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பேன். இப்ப நீ விக்ரமோட வீட்டில் தானே இருக்க? அங்கதான் இருக்கேன். அங்க எல்லாரும் உன்னை கவனிச்சுக்கிறாங்களா? என்னால எதையும் உருப்படியா சொல்ல முடியல. இங்க நான் என்ன குடும்பத்தோடவா இருக்கேன்? எல்லாரும் என்ன கவனிக்க. ஏற்கனவே நித்யாவின் மனதில் தன்னை யாரும் கவனிக்கவில்லை என்ற எண்ணம் இருந்தது. அதை பற்றி சங்கர் கேட்டவுடன் தன்னை மறந்து ஏதோ ஒரு ஞாபகத்தில் இந்த வார்த்தைகளை அவள் சொல்லிவிட்டாள். உன்னோட நிலைமை எனக்கு புரியுது நித்யா. ஆனா நீ ஒன்றும் கவலைப்படாத. உன்னோட அக்கௌண்ட்ல ஒரு 10,000 ரூபாய் போட்டு விடுறேன். என்னை எப்போ ஏத்துக்கிறியோ உடனே ஃபோன் பண்ணு. இல்லைனா நீயே கிளம்பி வந்துரு. என்னோட அட்ரஸையும் உனக்கு அனுப்பி வச்சிருக்கேன். நித்யா இதனை மறுக்கவில்லை. அவன் சொல்வது அனைத்தையும் கேட்டுக்கொண்டாள். நித்யா, நீ அமைதியா தூங்கு. நம்ம அப்புறமா பேசலாம். அவளுக்கு ஆறுதலாக சில வார்த்தைகளை சொல்லிவிட்டு போனை கட் செய்தான். நித்யாவின் முகத்தில் ஒருவித திருப்தி காணப்பட்டது. தனக்கு யாருமே கிடையாது என்று அவள் நினைத்திருந்த சமயத்தில் இந்த சங்கர் பேசியதும் நல்ல உணர்வை ஏற்படுத்தியது. மேல் மாடியில் விக்ரம் இன்னும் ஆர்த்தியை சமாதானப்படுத்தும் முயற்சியில்தான் இறங்கியிருந்தான். ஆர்த்தி, கொஞ்ச நேரம் அமைதியா இரு. இது எல்லாத்துக்கும் நீ பயப்படவே கூடாது. அதான் நான் உன் கூடவே இருக்கேன்ல. பின்ன என்ன பிரச்சனை? உங்களுக்கு எல்லாமே விளையாட்டா போயிருச்சு விக்ரம். உண்மையிலேயே நான் எவ்வளோ பயந்தேன் தெரியுமா? ஒரு நிமிஷம் பயத்துல என்ன பண்ணணும்னு தெரியல. விடுங்க என்ன.
பலவாறு அவனை விலக்கிவிட்டு அந்த பகுதியிலிருந்து ஓட முயன்றாள். ஆனாலும் விக்ரம் விடாமல் அவளை நெருங்கி சென்று பிடித்து தன் பக்கமாக இழுத்தான். ஆர்த்தியின் கோபத்தை தீர்ப்பதற்கு என்ன செய்யலாம் என சிந்தித்த போது விக்ரம் மனதில் சிலவித உணர்வுகள் தோன்றியது. ஆர்த்தி, ஷாப்பிங் எப்படி இருந்துச்சு? நீ ஆசைப்பட்டது எல்லாமே கிடைச்சதா? பரவாயில்ல, நாங்க எதிர்பார்த்தது எல்லாத்தையும் வாங்கிட்டோம். சரி, ஷாப்பிங் போனப்ப எதுக்காக உன்னோட முகம் வாடி போயிருந்துச்சு? நான் அப்பவே கேட்கணும்னு நினைச்சேன். இந்த கேள்வியை கேட்டவுடன் ஆர்த்தியின் மனதில் சிலவித எண்ணங்கள் ஓடியது. அத பத்தி அப்புறமா பேசலாம். முதல்ல நான் கேக்குறதுக்கு பதில் சொல்லுங்க. எதுக்காக அந்த பொண்ண அந்த மாதிரி பண்ணீங்க? அவ மேல உங்களுக்கு ஏன் அவ்ளோ கோவம் வந்துச்சு? ஓ, அந்த ரீட்டாவை பத்தி கேக்குறியா? அவ உன்னையே தப்பா பேசியிருக்கா. அதனாலதான் இந்த அளவுக்கு சரியான தண்டனையை கொடுத்தேன். ஆனாலும் அதுக்கப்புறமும் உன்னோட முகம் வாடித்தான் இருந்துச்சு. அதுக்கு என்ன காரணம்? ஏதாவது பிரச்சனையா? ஆர்த்தி அவனது கேள்விக்கு சில கணங்கள் எந்த பதிலும் சொல்லவில்லை. அவள் அமைதியாக இருப்பதைக் கண்டு விக்ரம் தொடர்ந்து பேசினான். கார்ல வந்தப்ப கூட நீயும் உங்க அக்காவும் நல்லா பேசல. ஒருவேளை அவங்க கிட்ட ஏதாவது பிரச்சனையா? அந்த சித்தார்த்தோட முகமே சரியில்லை. அவனை ஏதாவது திட்டிட்டியா? விக்ரம் தன்னை பற்றி அனைத்தையும் அறிந்து கவனித்து வைத்திருக்கிறான் என்பது ஆர்த்திக்கு தனி உற்சாகத்தை கொடுத்தது. ஆமா விக்ரம், கொஞ்சம் பிரச்சனை தான். நித்யாவோட வாழ்க்கைய நினைச்சு நான் பயந்துகிட்டு இருக்கேன். அவளும் அந்த வருத்தத்துல தான் இருக்கா.